ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. புது வாழ்வே தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வே தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். புது
ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. சத்தமா மூணு சொல்லுமா. ஹல்லேலூயா. 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 கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. சொல்லுமா. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை இயேசுவே ஆராதனை. சொல்லுமா. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை இயேசுவே ஆராதனை. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. உம்மை போல தெய்வம் இந்த உலகத்திலே இல்லை. உம்மை போல தெய்வம் இந்த உலகத்திலே இல்லை. உம்மை போல மனிதர் இந்த பூமியில இல்லை. உம்மை போல மனிதர் இந்த பூமியில இல்லை. இயேசு நல்லவர். கிருபை உள்ளவர். மகிமை உள்ளவர். அவர் மாறாதவர். இயேசு நல்லவர். கிருபை உள்ளவர். மகிமை உள்ளவர். அவர் மாறாதவர். கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. உம்மை போல பாடுகள் அனுபவித்திரமில்லை. உம்மை போல பாடுகள் அனுபவித்திரமில்லை. உம்மை போல அற்புதம் செய்தவரும் இல்லை. உம்மை போல அற்புதம் செய்தவரும் இல்லை. இயேசு நல்லவர். கிருபை உள்ளவர். மகிமை உள்ளவர். அவர் மாறாதவர். இயேசு நல்லவர். கிருபை உள்ளவர். மகிமை உள்ளவர். அவர் மாறாதவர். கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. அன்னாளின் நல்குரலும் கேட்பவரும் நீரே. அன்னாளின் நல்குரலும் கேட்பவரும் நீரே. அன்னாளின் கர்ப்பத்தை ஆசீர்வத்து நீரே. அன்னாளின் கர்ப்பத்தை ஆசீர்வத்து நீரே. இயேசு நல்லவர். கிருபை உள்ளவர். மகிமை உள்ளவர். அவர் மாறாதவர். இயேசு நல்லவர். கிருபை உள்ளவர். மகிமை உள்ளவர். அவர் மாறாதவர். கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை இயேசுவே ஆராதனை. ஆராதனை இயேசுவே ஆராதனை. ஆமென். எலியாவின் ஜெபங்களை கேட்பவரும் நீரே. எலியாவின் ஜெபங்களை கேட்பவரும் நீரே. ஆகாரின் நல்குரலும் கேட்பவரும் நீரே. ஆகாரின் நல்குரலும் கேட்பவரும் நீரே. இயேசு நல்லவர். கிருபை உள்ளவர். மகிமை உள்ளவர். அவர் மாறாதவர். இயேசு நல்லவர். கிருபை உள்ளவர். மகிமை உள்ளவர். அவர் மாறாதவர். கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. சொல்லுமா. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. கிருபை உள்ள இயேசுவே ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று நம்ம என்ன பண்ணலாம்? ருசித்து பார்க்கணுமா. ஹல்லேலூயா. இப்பொழுது கொஞ்ச நேரம் எழுந்திருக்குமா? ஒரு ரொம்ப நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த 10 நிமிஷம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம வர போகிறோம். ஹல்லேலூயா. அப்படி எழுந்துரும். அங்கே இங்கே பார்க்காதீங்க. தேவன் சமூகத்தை மாத்திரம் பார்க்கணும். ஹல்லேலூயா.
கொஞ்ச நேரம் ஹalleluya ஒரு சோத்திரம் பண்ணுமா சோத்ரம் 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 ஹalleluya சோத்ரம் 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 ஹalleluya கர்த்தாவே உமக்கு நன்றி 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 ஹalleluya இயேசுப்பா இந்த 6 நாள் எங்கள் கண்மணி போல பாதுகாத்திரு உமக்கு நன்றி ராஜா ஹalleluya அநேக இடத்துல ராஜா விபத்துகளெல்லாம் நடக்குது சுவாமி ஆனாலும் எங்கள் கண்மணி போல ஒவ்வொரு நாளும் எங்கள் கண்மணி போல பாதுகாத்திரு உமக்கு நன்றி ராஜா உம்மை தவிர எங்களுக்கு பாதுகாப்பு தேவன் யாரும் இல்லை ராஜா நீரே பாதுகாப்பு தேவனா இருக்கிறபடினால உமக்கு நன்றி ராஜா ஹalleluya சோத்ரம் 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 ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீங்காது ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீங்காது நேசரின் தம்பின் மேலே நெருங்காது சாத்தானே நேசரின் தம்பின் மேலே நெருங்காது சாத்தானே ஆசிரம சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்று விட்டார் ஆசிரம சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்று விட்டார் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீங்காது கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீங்காது இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தானே சொல்லுங்க நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தானே பாசம சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்று விட்டார் பாசம சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்று விட்டார் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீங்காது இம்மட்டம் உதவினை விடேசரே இனியும் காத்திடுவார் இம்மட்டம் உதவினை விடேசரே இனியும் காத்திடுவார் உலகில இருக்கும் அவனை விட தேவன் பெரியவரே சொல்லலாம் உலகில இருக்கும் அவனை விட தேவன் பெரியவரே கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வந்துட்டோம் ஹalleluya அப்பா எனக்கு கண்மணி போல பாதுகாக்கிறே உனக்கு நன்றி ராஜா உனக்கு அளவில்லாத நன்றி ராஜா உனக்கு அளவில்லாத கோடான கோடி சோத்திரத்தை நாங்கள் இந்த நாளிலே ஏவடிக்கிறோம் ராஜா நாங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள் ராஜா நாங்கள் எல்லாரும் பாக்கியம் என்று சொல்லுங்க அப்பா அப்பா புத்திர சொல்லாத அநேகருக்கு தேவன் கொடுத்தாரு ஓ ரீபா லாபா ஷாக்கா தூரலாபா ஓ ரீபா லாபு ராலாபா ஷாக்கா தூரலா கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீங்காது கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீங்காது தேவனை ஒளியும் மீன்புமானார் யாருக்கு மஞ்சிடுவேன் தேவனை ஒளியும் மீன்புமானார் யாருக்கு மஞ்சிடுவேன் அவரே என் வாழ்ந்தகனானார் யாருக்கு பயம்
அற்புத வல்லமை ஆட்டு கோட்டையும் நான் கட்டினான் தொழிலும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 ஒரு பிரசனத்தின அந்த ஒரு வல்லமை ஊற்றுதப்பா ஒரு தேவ வல்லமை ஊற்றுதப்பா தேவ பிரசன ஊற்றுதப்பா ஏழாவது வந்த வல்லமை ஏழு மேல ஒவ்வொரு ஊற்றுதப்பா கேளுங்க என் தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றான் என் நாமத்தில் எதற்கெல்லாம் செய்ய சொல்றாங்க ஆண்டவர் நாமத்தில் கேளுங்க கேட்கிறத பிரதிபலன் இருக்கிறது கேட்கிறத பிரதிபலன் கேளுங்க கேட்க ஆண்டவர் கேட்க போது நீங்க பிரதிபலன் ஓ ரீமாலாமா சேக்கலாமா ஓ ரீமாலா நூறாலாமா சேக்கல ஆண்டவர் இவ்வளவு தேவையெல்லாம் சந்திக்கப்படலாம் ஏற்று ஒருவராட்ட முடியும் ஏதப்பா என் தேவை சந்திக்கப்பட வேண்டும் என் தேவை அநேகமாக இருக்கிறார்கள் என் தேவை சந்திக்கப்பட வேண்டும் நீ கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீ பிரதிபலிக்கிறீர்கள் ஆண்டவர் நாளில் ஒரு வாக்கு சத்தமாக கொடுங்க பிரதிபலிக்க ஏன் பல பிரதிபலிக்க ஏன் பிரசத்தை பிரதிபலிக்க ஹalleluya ஓ ரீமா தேவ வல்லமை தேவ அக்கினி அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைந்திருக்கிறாங்க ஓ ரீமா நாடுறாமா சேக்கதுறாமா ஓ ரீமா ஓ ரீமா நாடுறாமா சேக்கதுறாமா ஹalleluya பிரதிபலிக்க ஹalleluya அபிஷேகம் வாய்களை கேளுங்க வாய்களை கேளுங்க அப்பா என் பிள்ளைகள் ஆசீர்வாதம் பட வேண்டும் என் தேவ சத்தியமான நீதி கட்டாமல் நீதி கட்டப்பட வேண்டும் ஹalleluya என் சரீரத்தில் கல்யாணம் அதிகமாக தாண்டாது உன் சரீரத்தில் புரியுமா விதத்தில் ஒரே ஒரு கேட்கணும் அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பிரதிபலிக்க அவர் தான் பரம வைத்தியராக இருக்கிறாரு பரம வைத்தியர் இயேசு கிறிஸ்து மட்டும் சொல்லுங்க கேட்க போகிறோம் நீங்க பிரதிபலிங்க ஓ ரீமா தேவ வல்லமை புறப்பட்டு வர சக்தினா மகிமை புறப்பட்டு கொண்டு வருகிறது பிரதிபலிங்க பிரதிபலிங்க தேவ வல்லமை பிரதிபலிங்க ஹalleluya ஆண்டவரே ஆண்டவரே என் தேவ சந்திக்கப்படணும் என் பிள்ளைகள் படிப்புக்காக சந்திக்கப்படணும் ஆண்டவரே ஹalleluya நான் பாவத்தில் வாழாதபடிக்கு சாபத்தில் விழாதபடிக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் படாதபடிக்கு ஆண்டவரே உங்க ரத்தத்தை கொண்டு வர மரணத்தை வெளிப்படணுமா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே ஓடி கேளுங்க கேட்கிறவங்க பிரதிபலிங்க அப்பா அப்பாட்ட கேளுங்க அப்பாட்ட கேட்க உங்களோட விடுதலை தருவாரு அப்பாட்ட நான் கேட்க போறேன் அப்பா இது அதிசயமான என்ன ஆண்டவர் காலையில தந்தாரு அதே போல உங்க தேவையை சந்திக்கப்படணும் அப்பா கேளுங்க ஓடி வாழ சேக்காதுல வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரததா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அடுபோட்டி தரதா வல்லமை உண்டு அப்படி வல்லமை இறக்கப்படுகிறது அப்படி வல்லமை இறக்கப்படுது ஹalleluya இப்போ இடம் முழுவதும் தேவ பிரசன்னம் மூடிக்கொண்டிருக்கிறது பிரதிபலிங்க பிரதிபலிங்க ஓ ரீமா நாம சேக்காதுல அப்பா நீங்க அந்நிய பாஷை பேசுறது அப்பாடி கேளுங்க அப்பா நான் ஆவில நிரம்பணும் அப்பாடி கேளுங்க ஹalleluya பிசாசுக்கு அந்நிய பாஷை பேச தெரியாது ஹalleluya ஆண்டவருக்கு உள்ள ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணுங்க ஹalleluya பிசாசின் தலையை நெசுக்கும் நேரமா இருக்கிறது ஓ ரீமா ஓ ரீமா ஹalleluya பிரதிபலிங்க ஓ சக்தி அமைக்கல பிரதிபலிங்க ஹalleluya சக்தியமான வல்லமை இறங்கி கொண்டிருக்க அக்கினி இறங்குங்க ஓ ரீமா ஓ ரீமா நாம சேக்காதுலமா ஓ ரீமா உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரததா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அதிகோட்டையின் கத்தினா பொடிதிடு வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொடிதிடு வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவா தேவா அது எப்போது தேவா அப்படில அப்பா இப்போ போனப்பா உங்க அபிஷேகம் போனப்பா என் சரீரம் பலவீனமாக ராஜா இப்போ ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் நாமத்தை மகிமை பண்றோம் இப்போ என் சரீரத்தை பலவீனமாக நீங்கி போட்டு ஆண்டவரே உங்க கவலை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமை பண்ணுங்க கவலை தட்டுங்க சத்தமாக கவலை தட்டுங்க கேட்காத ஆண்டவர் புது கலந்து போட்டான் கழுவி போல நான் தன்னுடைய அழைக்கிற விருத்தி ஆடிக்கொள்ள போல ஆண்டவர் ஒரு புது
சொல்லுவாரா தாய் தன் பிள்ளைகளை அணைக்கிறது போல என் தேவன் அணைத்துக் கொண்டார். ஹalleluya. நன்றி ராஜா, உங்களுக்கு நன்றி ராஜா. ஓ ரீபா லாமா ஷக்கர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya சொல்லுவா பாடுமா. ஹalleluya, ஹalleluya. அப்படியே கையில கரங்களை தூக்கி ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி சொல்லுவா காலையில இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya, 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 ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே, நன்றி இயேசு. ஆண்டவர் சொல்றார், நான் மேல காதலில்லை, ஆண்டவரை வாழ்த்துகிறாங்க. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ராஜா, உங்களுக்கு நன்றி ராஜா. உங்களை காண கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்கப்பா, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தொடுங்கப்பா, தொட்டு ஆண்டவர் சுகமாக்குங்க ராஜா. இந்த அருமையான காலையில யாருக்கு என்ன வியாதி இருக்கிறதோ, என்ன தொழில் இருக்கிறதோ, என்ன ஆண்டவரே மன கஷ்டமா இருக்கிறதோ, இந்த அருமையான காலையில வரும்போது ஆண்டவரே எப்படி வரான்னு தெரியாது, ஆனால் போகும்போது மன சந்தோஷத்தோடு மன நிம்மதியோடு போல என் தேவனாக பார்த்த அவரை தொட்டு சுகமாக்கப்பட்டதாக நன்றி ராஜா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya, ஹalleluya. சொல்லுமா. Hallelujah, hallelujah, hallelujah. அப்படியே போய் தரோம் உட்காருவோமா. ஹalleluya. மூன்று சொல்ல சத்தமா. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராங்க. God bless you. சங்கீத நேரம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் மாறி மாறி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம். சங்கீதம் 1. இப்பொழுது நம்ம பாஸ்டர் விக்டர் வீரமனையா சங்கீதம் வாசிப்பார். வாசித்து மாத்திரமில்ல அதை விளக்கம் சொல்லுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது அந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை இங்கிலீஷ் தமிழ் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் Blessed is the man who walks not in the counsel of the ungodly, nor stand his path in sinners, not sits the sins of sorrowful. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். But his delight is the law of the Lord, and he has law meditates day and night. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து
இலையுறாத இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். She shall be like a tree planted by the rivers of the waters, that brings forth his fruit is season, whose leaf also with the whatever he goes shall prosper. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். The ungodly not so, but like soft which the wind drives away. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபைகளிலும் நிலை நிற்பதில்லை. Therefore the ungodly shall not stand in the judgments, nor sinners in congratulation of rightness. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அறியும். For the Lord knows the way of the righteous, but the way of ungodly shall perish. Amen. ஹல்லேலூயா. பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதம் 1ஆம் அதிகாரம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1ஆம் வசனம், துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசகர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இன்றைக்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் நீதிமான்களா இருக்கிறோம். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத முன்னாடி நம்ம எப்படி இருந்திருப்போம்? துன்மார்க்கராக இருந்திருப்போம். நம்ம பாவத்தில் இருந்திருப்போம், சாபத்தில் இருந்திருப்போம், பலவித அக்கிரமத்தில் நம்ம இருந்திருப்போம். அப்படி துன்மார்க்கராக இருக்கும் பொழுது நாம் போய் ஒரு ஆலோசனை கேட்குறோம் அப்படின்னா அந்த ஆலோசனையை யார் இடத்துல போய் கேட்டிருப்போம்? இன்னொரு துன்மார்க்கிற இடத்துல தான் என்ன பண்ணியிருப்போம்? கேட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து நம்மளை மன்னித்து, நம்மளை பரிசுத்தப்படுத்தி, அவர் ரத்தத்தினால நம்ம சுத்திகரித்து இன்னைக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு? நீதிமான்களா வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நீதிமான்களா இருக்கோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு ஒரு ஆலோசனை வேணும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே போகக்கூடாது? துன்மார்க்க இடத்துல போய் கேட்கக்கூடாது. நம்ம ஏதோ ஒரு ஆலோசனை, ஏதாவது பண உதவியாக நமக்கு தேவைப்படலாம், இல்லைன்னா வீட்டை குறித்து ஏதாவது ஒரு ஆலோசனையாக இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து ஏதோ ஒரு ஆலோசனையாக இருக்கலாம். துன்மார்க்க இடத்துல போய் எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. நம்ம யார் இடத்துல கேட்கணும்? முதலாவதுன்னா தேவனிடத்துல கேட்கணும். நம்ம முட்டிக்கால் போட்டு, ஆண்டவரே இந்த சூழ்நிலைக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம செபிக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது அவர் ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. இரண்டாவது, நம்ம ஊழியர் கால இடத்துல போய் என்ன பண்ணலாம்? ஒரு நல்ல ஆலோசனை என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் பாவிகள் வழியில் நில்லாமலும் பரியாசகர் உட்கார இடத்தில் உட்காராமலும். இப்போ நம்ம நீதிமான்களாக்கப்பட்டோம். நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது? பாவத்தில் சாபத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க இடத்துல போய் நம்ம என்ன பண்ணாது? ரொம்ப அநியாயமாக பழகக்கூடாது. அவங்க இடத்துல அவங்களுக்காக ஜெபிக்கலாம், அவங்களுக்காக பரிந்து பேசலாம், அவங்களுக்கு என்னென்ன உதவியெல்லாம் இருக்கோ அந்த உதவியெல்லாம் என்ன பண்ணலாம்? நம்ம செய்யலாம். அது மட்டுமல்ல, பரியாசருக்கு உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 பேர் வீணான கதைகளை பேசி பல வீட்டை குறித்து என்ன பண்ணுவாங்க? பேசிட்டே இருப்பாங்க. அங்கே போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நேரத்தை செலவு பண்ணக்கூடாது. அவங்க இடத்துல போய் என்ன பண்ணக்கூடாது? உட்காரக்கூடாது. அப்போ 2ஆம் வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம எப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன பண்ணணும்? உறவாடி கொண்டே இருக்கணும். காலையில் ஜெபிக்கணும், மாலையில் ஜெபிக்கணும், இரவில் நம்ம ஜெபிக்கணும். அதே மாதிரி காலையில் வேதம் வாசிக்கணும், மாலையில் வேதம் வாசிக்கணும், இரவுலாம் என்ன பண்ணணும்? வேதம் வாசிக்கணும். குடும்பமாக சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? தேவனை ஆராதிக்கணும். குடும்பமாக சேர்ந்து நம்ம பண்ணணும். நம்மளுடைய தேசத்துக்காக, நம்ம குடும்பத்துக்காக, உறவினருக்காக, நம்ம சபைக்காக நம்ம பண்ணணும், ஜெபிக்கணும். அப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நமக்காக என்ன பண்றாரு? பிரியமா இந்த உலகத்துல கொடுக்கிறார். எதுக்கு கொடுக்கிறாரு? நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் நம்முடைய அக்கிரமத்தை மன்னிக்கும்படியாக பிரியமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? இந்த பூமிக்கு வரார். அவர் கல்வாரி சிலுவையில நமக்காக அடிக்கப்பட்டு ரத்த சிந்தி மரித்து
மூன்றாம் நாள்ல உயிரோடு கூட அவர் எழுந்தார். அது மட்டும் இல்ல, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். நம்ம வாழ்க்கையில அநேக நன்மைகள் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் செய்திருக்கிறார். அப்போ நம்மளும் அவரை போல என்ன பண்ணணும், பிரியமா இருக்கணும். பிதாவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிரியமா இருந்தார். அதே போல நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கு பிரியமா என்ன பண்ணணும், இந்த பூமியில வாழணும். தேவனுக்கு பிரியமான ஊழியங்கள் நம்ம செய்யணும். அப்போ அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாத இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? இரவு பகல் அவரோடு கூட உறவாடுகிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்க. நம்ம ஏதாவது வேண்டியது செய்யறோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, வாய்க்க செய்கிற ஒரு நல்ல தேவனா இருக்கார். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்ற சபைகளும் நிலை நிற்பதில்லை. 6ஆவது வசனம், கர்த்தர் நீதிமன்ற வழியோ அறிந்திருக்கிறார், துன்மார்க்கர் வழியோ அறியும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, உங்களுடைய வழியை என்னுடைய வழியை என்ன பண்றாரு, அறிஞ்சிருக்கார். அப்போ நம்ம அவர் தேடும் பொழுது நமக்கு ஒரு பாதை, நல்ல ஒரு வெளிச்சத்தின் பாதை என்ன பண்ணுவாரு, நமக்கு காட்டுவார். நம்ம குடும்பத்தில் இருந்தாலும் சரி, நம்ம ஊழியத்தில் இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைங்க கவனிங்க, அவங்களோட வாழ்க்கையில படிப்பு தேவையா இருந்தாலும் சரி, அவர் என்ன பண்றாரு, ஒரு நல்ல ஒரு வழியை அவர் காட்டுகிற ஒரு தேவனா இருக்காரு. நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உண்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவன். ஆண்டவரே, அப்பா, அந்த வேலையில இபானுவல் ஜெபங்களுக்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அற்புதமாய் இந்த திருசபையை தேவன் நடத்தி வருவதற்காக உங்க கொடான கொடி ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, வந்திருக்க எல்லா விசுவாச குடும்பத்தையும் உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த மாதத்தின் முடிவில் ஆண்டவரே, அப்பா, இந்த கடைசி வாரத்தில் வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, அப்பா, அவங்க வாழ்க்கையில் அவங்க என்னெல்லாம் வேண்டுதலோடு கூட இருக்கிறாங்களோ அந்த வேண்டுதல் எல்லாவற்றையும் தேவன் இன்றைக்கு ஒரு பதிலை தரும்படியாக ராஜா உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இன்று ராஜா ஆண்டவரை தேவ செய்தியை கொடுக்கிற ஆண்டவரே பிஷப் ஐயாவை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவன் தாமே ஆண்டவரே அவர் எடுத்து வல்லமையாக தேவன் பயன்படுத்தும்படியாக தகப்பனே, அவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, இமானுவேல் ஜெப வீடு ஆண்டவரை கட்டுமான பணியை உடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சீக்கிரத்தில் ஆண்டவரை கட்டுமான பணியை தேவன் ஆண்டவரை அப்பா நிறைவேற்றும்படியாக, ஆண்டவரை சபையை ஆண்டவரை கட்டி முடிக்க உதவி செய்யும்படியாக, அதுக்கு உண்டான ஒரு வழி வாசலை தேவன் திறக்கும்படியாக தகப்பனே, இந்த வேலையை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, மாஸ்டர் ஆண்டவரே ஜோசப் ஐயாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் ஆண்டவரே 2 பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே நீ கொடுத்த ஊழியத்துக்காக கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவர் மென்மேலும் ஆண்டவர் இந்த ஊழியங்கள் பெருங்க நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவர ஆண்டவரே அளவில்லாமல் உங்களுடைய பிரசனம் இறங்கி வருவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போது சாட்சி நேரம். கர்த்தர் செய்த அற்புதமான காரியங்கள் சொல்லுங்க. வாங்க புரிதுமாங்க. சாட்சி நேரம். கர்த்தர் பரிசுத்தம் சொல்ற சாட்சி ஆசிரியத்துக்காக குழன் கொண்டு கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் என் கண்மணி போல பாதத்தை நடத்தினார். அப்பத்துக்கு தண்ணீருக்கு குறையெல்லாம் ஆசிரியத்தார். நான் ஸ்கூல் கடந்து போகும்போதும் வீட்டுக்கு வரும்போதும் ஆண்டவர் என் கூட போகிற வரையில் ஆசிரியத்தார். அது குழன் கொண்டு. ஹல்லேலூயா. அடுத்த சாட்சி சீக்கிரம். கர்த்தர் என்ன கூட சாட்சியத்துக்காக போடாது நன்றி. ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறார். அனைத்து தேவைகளையும் சந்திக்கிறார். நம்மளுக்கு கோவில் வருகையும் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறார். கர்த்தர் கூட நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து பாஸ்டர் சீக்கிரம் பாஸ்டர். கர்த்தர் பரிசுத்தம் சொல்கிறோம். கர்த்தர் சிறுசாட்சி கர்த்தர் கோடான கோடி நன்றி. எனக்கு ரொம்ப பலவீனமாக இருந்தது. 2-3 நாளாகவே எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. ஆண்டவரே, இந்த வாரம் ஊழிய வாரம் இருக்குது. ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் வர இருக்குது. ஆண்டவரே, நான் என்ன ஆண்டவரே பண்ணுறது, ரொம்ப சரீரம் ரொம்ப சோர்வாக இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன் நேற்று நைட்டு. இது மட்டும் இல்லை, என் கணவருக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லை. நேற்று இந்த நாளில் அவர் நின்றுருக்காருன்னா கர்த்தருடைய கிருபை தான். கர்த்தருடைய பாதுகாப்பின் எங்களோட இருந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த சாட்சி. வாங்க வாங்க வாங்க.
வாங்க பைபிள் எடுத்துருவாங்க. நம்ம சாட்சி சொல்ல நம்ம கேடகமான பைபிள் எடுத்துருவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். எனக்கு இந்த வாரம் ஃபுல்லாக அப்பத்தையும் தண்ணீருக்கும் ஆசீர்வத்திற்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். என் பொண்ணு படிக்க மாட்டா, ரொம்ப கத்த ஏசப்பாட வேண்டியிருந்தேன். சூப்பராக படிக்கிறா, மிஸ் நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வீட்டில் எனக்கு ரைம்ஸ் தான் நல்லா பாடினா. அவள் ஸ்கூல் போயிட்டு வரும்போது ஏசப்பா பாதுகாத்து போடணும் போடி நன்றி அவருக்கு. சாட்சி. ஹல்லேலூயா. பாருங்க, பிள்ளை கர்த்தர் கொடுத்த சுகந்தம். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பணத்தை செலவு பண்ணிட்டு பெண் பிள்ளை படிக்கலன்னா யார் கஷ்டம்? நம்மளுக்கு தானே கஷ்டம். அப்போ நம்ம யாராண்ட விண்ணப்பம் பண்ணுறோம்னா ஏசா பண்ணுற விண்ணப்பம் பண்ணுறோம். ஹல்லேலூயா. அந்த விண்ணப்பம் கேட்குறாரு ஆண்டவர். அந்த கேட்டு அந்த பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அந்த பாருங்க மிஸ் கூட சொல்கிறாங்க நல்லா படிக்குது பிள்ளை. ஹல்லேலூயா. அதுதாங்க சாட்சி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. எனக்கு ஒரு சின்ன சாட்சி தான். எனக்கு நேற்று ஃபுல்லாக உடம்பு சரியில்லை. ஹல்லேலூயா. ரொம்ப பலவீனமாக இருந்தது. ஆனாலும் இப்போ ஒரு 9:30 மணி வரைக்கும் எனக்கு பலவீனம் ரொம்ப இருந்தது. ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த தேவ சமூகத்தில் உட்காந்து பாட்டு பாடி ஆராதிக்கும் போது அந்த சோர்வு இல்லை, அந்த தலைவலி இல்லை, எல்லாம் புது பலன் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. கலந்துடுமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. அடுத்த சாட்சி யாரும் இருக்கா? சரிங்க, நம்ம நேரம் பிஷப் ஐயா கருத்தில் கொடுக்க போகிறோம். இப்போது சிஸ்டரை வரணும். சிஸ்டர் வந்துடுங்க. வாங்க சிஸ்டர், வாங்க ஐயா, வாங்க. பெச்சேதி கேட்க பாஸ்டர் மஞ்சள் வந்துட்டோம். ஆமென். சோத்ரம் 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 சோத்ரம். ஆமென். ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஆமென். ஆமென். நன்றி நன்றி. நல்ல வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு போதிக்கும்படியா நாங்கள் ஆமென். ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தைகளை கேட்கவும் தியானிக்கவும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆமென். ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்க கூட இருக்க சாமி நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் இயேசுவின் நாம் ஜெபிக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது பிஷப் ராஜாயா கூட பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம கரங்களை தட்டி வரவேற்போமா? ஹல்லேலூயா. சத்தமா கரங்களை தட்டி வரவேற்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. தேவநாமம் மகிமைப்படுவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தார் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே சேவாடி கொண்டிருக்கிறார். மத்தியிலே உலாவித்துக் கொண்டிருக்கின்ற தேவன் நமக்கு இன்றைக்கு பேசுகிற காரியம் நமக்கு பிரயோஜனமானது. இன்னைக்கு നമ്മുടെ സഭയിലെ ദേവൻ സംസാരിക്കുന്ന തന്നെ നമുക്ക് പ്രയോജനമുള്ളതായി തീരട്ടെ. ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். ஆண்டவர் പറഞ്ഞാൽ அது ചെയ്യുന്ന ദേവനാണ്. இன்றைக்கு அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வார். இன்னைக்கு தேவன் நம்மளோட எந்தோ പറയുന്നോ അതിന് ദേവൻ നമുക്ക് ചെയ്തു തരുന്നുണ്ട്. ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ദൈവം വലിയ കാര്യങ്ങളും വലിയ അത്ഭുതങ്ങളും നമുക്ക് ചെയ്യുന്നുണ്ട്. இன்றைக்கும் நமக்கு அற்புதம் செய்வார். ദൈവം இன்னைக்கும் നമുക്ക് അത്ഭുതങ്ങളെ ചെയ്യും. நாம் தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்க கவனிப்போம். നമ്മൾ സംസാരിക്കുമ്പോൾ നമ്മൾ ധ്യാനിക്കുമ്പോൾ அந்த வசனத்தை നമുക്ക് കേൾക്കാം. யோபு 1ஆம் அதிகாரம், யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபிന്റെ വസനം 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ആരായിന്നറിയാത്ത കാര്യങ്ങൾ ദൈവം ചെയ്യുവാൻ, எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறார். എണ്ണി തീരാത്തപടിക്ക് കർത്താവ് ചെയ്യും. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். വലിയ വലിയ കാര്യങ്ങളെ ദൈവം ചെയ്യും. இதற்கு அடுத்த வசனத்தை நாம் கவனிப்போம். ഇതിന്റെ അടുത്ത വാചകം നമുക്കൊന്ന് നോക്കാം.
ரோமர் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் கவனிப்போம். எபிரேயர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கலாம். எபிரேயர் 11:6 நாம் வாசிக்கும் போது എബ്രായർ 11:6 നമ്മൾ വായിക്കുമ്പോൾ ஆண்டவர் சொல்லுகிறார், ആണ്ടവർ പറയുന്നു, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. தேவனுக்கு பிரியாசமாய் இல்லாமல் இருக்க முடியாது. தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. தேவന് ഇഷ്ടമുള്ളവരായി ഇരിക്കാൻ പറ്റത്തില്ല. விசுவாசம் இருந்தால்தான் വിശ്വാസം ഉണ്ടെങ്കിൽ മാത്രമേ நாம் காரியங்களை சாதிக்க முடியும். നാം കാര്യങ്ങളെ ചെയ്യാൻ പറ്റത്തുള്ളൂ. விசுவாசத்தோடு இருந்தால் വിശ്വാസത്തോടെ ഇരുന്നാൽ நாம் அநேக காரியங்களை சாதிக்க முடியும். നാം ഒത്തിരി കാര്യങ്ങളെ ചെയ്യാൻ കഴിയും. ஆனால் விசுவாசம் இல்லாதிருந்தால் വിശ്വാസം ഇല്ലാതെ വന്നാലോ நம்ம எந்த காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. എന്ത കാര്യം നമുക്ക് ചെയ്യാൻ സാധിക്കില്ല. எந்த வெற்றியையும் பெற்றுக்கொள்ள முடியாது. എന്ത കാര്യത്തെയും നമുക്ക് സാധിക്കുവാൻ പറ്റില്ല. ஆண்டவர் அதைத்தான் இன்றைக்கு நமக்கு பேச போகிறார். യേശു അതാണ് ഇന്ന് നമ്മളോട് പറയാൻ പോകുന്നത്. எழுந்தவங்க வாசிங்க 11:6 എബ്രായർ 11:6 നമ്മൾ വായിക്കുമ്പോൾ என்ன சொல்லுகிறது? എന്തോ പറയുന്നത്? வாசிங்க. വായിക്കൂ. விசுவாசம் இல்லாமல் വിശ്വാസമില്ലെങ്കിൽ தேவனுக்கு பிரியமாய் இருப்பது ദേവനോട് ഇഷ്ടമില്ലാതിരുന്നാൽ கூடாத காரியம். ഇല്ലാത്ത കാര്യം. பிரியமானவர்களே, പ്രിയമാണവരെ, விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். വിശ്വാസം നമുക്കുണ്ടായിരിക്കണം. விசுவாசத்தோடு இருந்தால் വിശ്വാസത്തോടെ ഇരുന്നാൽ சகல காரியமும் நமக்கு கூடும். എല്ലാ കാര്യങ്ങളും നമ്മളോട് കൂടെ ഇരിക്കും. நாம் செய்கிற காரியங்கள் நமக்கு ஜெயமாய் மாறும். എല്ലാ കാര്യങ്ങളും നമുക്ക് ജയമായി മാറും. இது என்ன காரியம் ஜெயமாய் மாற வேண்டும்? എന്താ കാര്യം ജയമായി മാറ வேண்டும்? இப்ப நம்ம தேவனுடைய சமூகத்தில் வரும்போது ദൈവത്തിന്റെ സമൂഹത്തിൽ നമ്മൾ വരുമ്പോൾ ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் தேவனிடத்தில் கேட்கிறோம். ഒவ்வொരു കാര്യങ്ങളെയും നമ്മൾ ദൈവത്തോട് ചോദിക്കുന്നു. கடந்த மாசத்துல எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது. പോയ മാസത്തിൽ എനിക്ക് ഒരു കാര്യം என்ன ആവശ്യമുണ്ടായിരുന്നു. கவனிங்கள், നന്നായിട്ട് കേൾക്കും. உங்க சென்னையில இருந்து ചെന്നൈയിൽ ഇരുന്ന് கன்னியாகுமரி வரைக்கும் കന്യാകുമാരി വരേക്കും கேரளா வரைக்கும் കേരള വരേക്കും நாங்கள் செல்ல வேண்டும். ഞങ്ങൾ പോകേണ്ടി വന്നു. போயிட்டு வரணும். പോയിട്ട് വരണം. இதுக்கு 25,000 ரூபாய் தேவை. ഇതിനകത്ത് 25,000 രൂപ ആവശ്യമുണ്ട്. 4 மீட்டிங் நடத்தணும். അവിടെ മീറ്റിംഗ് നടത്തണം. எனக்கு போக முடியல, வர முடியல. പോകാനും പറ്റത്തില്ല, വരാനും പറ്റത്തില്ല. கண்ணு தெரியல. കണ്ണ് കാണുന്നില്ല. கண்ணு வயசானவன கண் பார்வை குறைஞ்சிச்சு. വയസ്സാകുമ്പോൾ കൺപാർവ കുറയുന്നു. அப்போ என்ன செய்ய முடியும்? എന്തോ ചെയ്യാൻ പറ്റും? டாக்டர்கிட்ட போனேன். ഡോക്ടർക്ക് പറഞ്ഞു. அவர் லேசர் சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னார். അവര് ചികിത്സ ചെയ്യണമെന്ന് പറഞ്ഞു. லேசர் சிகிச்சை செஞ்சா 10 நாள் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும். ലേസർ ചെയ്താലേ 10 നാള് റെസ്റ്റ് ഇരിക്കണം. ஆனா நம்ம ஊழியத்துக்கும் தூத்துக்குடி போகணும். നമുക്ക് തൂത്തുക്കുടിയിൽ ഉളിയത്തിനും പോകണം. கன்னியாகுமரி கேரளாவுக்கும் ஊழியத்துக்கு போகணும். കന്യാകുമാരി കേരളത്തിലും പോകണം. எப்படி போக முடியும்? എങ്ങനെ പോകാൻ പറ്റും? ஆபரேஷன் பண்ணிட்டு எப்படி போக முடியும்? ഓപ്പറേഷൻ ചെയ്തിട്ട് എങ്ങനെ പോകാൻ ஆனா പറ്റും? கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். കർത്തർ അത്ഭുതം ചെയ്തു. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினோம். വിശ്വാസത്തോട് ചെയ്യാൻ ஆண்டவரே கண்ணும் லேசர் சிகிச்சை செய்யணும். കർത്താവേ, കണ്ണ് നേസർ ചികിത്സ ചെയ്യണം. கன்னியாகுமரி கேரளாவுக்கும் போயிட்டு வரணும். കന്യാകുമാരി കേരളം പോയിട്ട് വരണം. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. அப்பா, இதுக்கு சுகம் கிடைக்கணும் கண்ணுக்கு. കണ്ണുക്ക് സുഖം കിട്ടണം. அதே நேரத்துல கேரளாவுக்கும் கன்னியாகுமரிக்கும் போயிட்டு வரணும். അതേ സമയത്തിന് കേരളത്തിലെ കന്യാകുമാരിക്കും പോയിട്ട് വരണം. அங்குள்ள ஊழியத்தை நிறைவேற்றணும். അവിടുത്തെ ഊഴിയത്തെയും നിറവേറ്റണം. அங்குள்ள கூட்டத்தை நடத்தணும். അങ്ങനെയുള്ള കൂട്ടത്തെ നടത്തണം. ட்ரெயின்ல போனா 4-5 இடத்துல நடத்த முடியாது. ട്രെയിനിൽ പോയാൽ അങ്ങനെ നിർത്താൻ മുടിയാതെ. ஒரே இடத்துல நடத்திட்டு உடனே வந்துடலாம். ഒരേ ഇടത്താണെങ്കിൽ പോയിട്ട് വന്നേക്കാം. ஆனா 4-5 இடங்கள்ல கூட்டங்களை நடத்தணும்னு சொன்னா 4-5 ഇടങ്ങളിലെ കൂട്ടം നടത്തണമെന്ന് പറഞ്ഞാൽ கார்ல போகணும். കാറിൽ പോകണം. ஆண்டவர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணணும். കർത്തർ ഈ കാര്യങ്ങളെ സാധിച്ചു തരണം. அப்ப ஜெபம் பண்ணணும். നമുക്ക് ജപം ചെയ്യണം. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். വിശ്വാസത്തോടെ ചെയ്യണം. ஆண்டவர் இதற்கு தேவைகள் சந்திக்கப்படணும். കർത്താവേ, ഇതിന്റെ ആവശ്യങ്ങൾ இப்ப നിറവേറ്റണം. நீங்க ஒரு காரியத்தை செய்யணும்னா ഇപ്പൊ നിങ്ങൾ ഒരു കാര്യത്തെ ചെയ്യണമെന്ന് ഓർത്താൽ தேவைகளை கர்த்தர் தரணும். ദൈവങ്ങളെ കർത്തർ തരണം. குடும்பத்துக்கு தரணும். കുടുംബത്തിന് തരണം. பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்கணும், காலேஜ்ல சேர்க்கணும். அதுக்கு தேவைகள், பண தேவைகளை கர்த்தர் தரணும். പിള്ളേരെ സ്കൂളിൽ ചേർക്കണം, കോളേജ് ചേർക്കണം. കൃത്യമായിട്ടും പണം ആവശ്യമുണ്ട്. நம்ம சரீரத்துக்கு நல்ல சுகம் வரணும்னா ஆண்டவர் நமக்கு நல்ல சுகத்தை தரணும். കർത്താവ് നമുക്ക് ഉടമ്പത്തിൽ സുഖം തന്നാലേ നമുക്ക് ചെയ്യാൻ പറ്റത്തുള്ളൂ. அப்ப நம்ம விசுவாசத்தோடு ஜெபித்தால் അതുകൊണ്ട് വിശ്വാസത്തോടെ നമ്മൾ പ്രാർത്ഥിച്ചാൽ ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுகிறார். അത് വായിച്ച് തീർച്ചയായിട്ടും ചെയ്യും. கர்த்தர் அப்படியே அற்புதம் செய்கிறார். കർത്താവ് അങ്ങനെ അത്ഭുതം ചെയ്യുന്നു. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தும். விசுவாசிக்க
വിശ്വസിക്കുന്നവർക്ക് എല്ലാ കാര്യത്തെയും വായിക്ക ചെയ്യുവാർ. വിശ്വസിക്കുന്നവർക്ക് കർത്താവ് ഒരു നാളും ചെയ്യാതിരിക്കത്തില്ല. നന്നായി ഗവനിങ്ങൾ. നന്നായിട്ട് നോക്കുന്നു. விசுவாசம் என்பது நம்பிக்கையை காட்டுகிறது. விசுவாசம் என்றது നമ്മുടെ വിശ്വാസത്തെ നോക്കുന്നത്. நாம் நம்பிக்கையிலே பெருகி இருக்க வேண்டும். നമ്മൾ വിശ്വാസത്തിലെ വലുതായിരിക്കണം. விசுவாசத்திலே நாம் பல மடங்கு பெருக வேண்டும். വിശ്വാസത്തിലെ നമ്മൾക്ക് പെരുക வேண்டும். നമ്മൾ വലുതായിരിക്കണം. நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருந்தால் மாத்திரமே നിങ്ങൾ വിശ്വാസം ഉണ്ടെങ്കിൽ മാത്രമേ ஆண்டவருக்கு பிரியமா நடக்க முடியும். ആണ്ടവരോട് സ്നേഹത്തോടെ നടക്കാൻ പറ്റത്തുള്ളൂ. ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும்னா என்ன செய்யணும்? ആണ്ടവരോട് സ്നേഹമായി നടക്കണമെങ്കിൽ എന്ത് ചെയ്യണം? ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரணும். ഞായറാഴ്ച ആണ്ടവരുടെ സമൂഹത്തിൽ നമ്മൾ വന്ന് நாம் ஜெபிக்க வரணும். നമ്മൾ പ്രാർത്ഥിക്കണം. நாம் ஜெபிக்கிற ஜெப வீட்டுக்கு வரணும். നമ്മൾ പ്രാർത്ഥിക്കുന്ന പ്രാർത്ഥനാലയത്തിൽ വരണം. என் ஜெப வீட்டிலே அவர்களை நான் சந்தோஷப்படுத்துவேன். എന്റെ പ്രാർത്ഥന സ്ഥലത്ത് ഞാൻ അവരെ സന്തോഷപ്പെടുത്തുമെന്ന് പറയും. என்னுடைய வீடு எல்லா மக்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். എന്റെ വീടുകൾ എല്ലാ മക്കൾക്കും ജപവീടായിട്ട് മാറുന്നുണ്ട്. ஆண்டவருடைய சமூகம் எல்லாருக்கும் ஜெப வீடு. കർത്താവിന്റെ സമൂഹം എല്ലാവർക്കും இந்த പ്രാർത്ഥനാലയം. பகுதிகளில் இருக்கிற 4 திசைகளிலும் இருக்கிற எல்லாருக்கும் அது ஜெப வீடு. ഈ 4 വശത്തുമുള്ള അത്തരം ജനങ്ങൾക്കും ഇവിടെ ജപവീട് പ്രാർത്ഥനാലയമാണ്. அப்படின்னா என்ன அர்த்தம்? അങ്ങനെയാണെങ്കിൽ എന്താണ് இங்க അർത്ഥം? வந்து ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். ഇവിടെ വന്ന് പ്രാർത്ഥിച്ച് ആശീർവാദത്തെ അനുഗ്രഹത്തെ വാങ്ങിക്കാം. இங்க வந்து ஜெபிக்கும் போது ഇവിടെ വന്ന് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ நோய்களை நீக்குகிறார். വ്യാധികളെ മാറ്റുന്നു. சங்கடங்களை மாற்றி சமாதானம் தருகிறார். എല്ലാ സങ്കടങ്ങളും മാറ്റി സമാധാനത്തെ തരുന്നു. கவலைகளை மாற்றி சந்தோஷத்தை தருகிறார். വിഷമങ്ങളെ മാറ്റി സന്തോഷത്തെ തരുന്നുണ്ട്. சில காரியங்களை கைகுடி வர பண்ணுகிறார். ചില കാര്യങ്ങളെ ദൈവം കൈകൾ കൊടുക്കുന്നുണ്ട്. ஆண்டவர் கைகுடி வர பண்ணுவார். കർത്തർ കൈ കൊടുക്കുന്നുണ്ട്. கர்த்தர் அற்புதம் செய்வார். കർത്തർ അത്ഭുതം ചെയ്യുന്നുണ്ട്. ஹல்லேலூயா சொல்லுங்க. ഹല്ലേലൂയ പറയുന്നുണ്ട്. ஹல்லேலூயா சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ஆமென். ആമേൻ. விசுவாசத்தோடு இருந்தால் വിശ്വാസത്തോടെ ഉണ്ടെങ്കിൽ கூடும் காரியம் കൂടും. എല്ലാ കാര്യവും കൂടും. எல்லா காரியமும் நடக்கும். എല്ലാ കാര്യവും നടക്കും. சோர்ந்து போகாதீங்க. പ്രശ്നിക്കാതെ ஆண்டவர் மேல இன்னும் நம்பிக்கை வைங்க. ആണ്ടവരുടെ മേലെ വിശ്വാസത്തെ വയ്ക്കുക. ஆண்டவர் மேல இன்னும் விசுவாசம் வைங்க. ആണ്ടവരുടെ മേലെ ഇനിയും വിശ്വാസത്തെ വെക്കുക. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும். ആണ്ടവരുടെ പ്രാർത്ഥനാലയത്തിൽ വരണം. ஆண்டவருடைய சமூகத்துல வேதத்தை எடுத்து படிக்கணும். ആണ്ടവരുടെ സമൂഹത്തിലെ ബൈബിൾ പഠിക്കണം. பயபக்தியாய் மற்ற காரியங்கள் எல்லாம் பேசக்கூடாது. ഭയഭക്തിയോടെ മറ്റു കാര്യങ്ങളെ സംസാരിക്കരുത്. ஆண்டவருடைய பாட்டை பாடணும். ആണ്ടവരുടെ പാട്ട് പാടണം. ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கணும். അവരുടെ വസ്ത്രത്തെ ധ്യാനിക്കണം. அமைதியா இருந்து സമാധാനമായിട്ടിരിക്കണം. ஆண்டவர் பேசுகிறதை கவனிக்கணும். ആണ്ടവർ പറയുന്നത് ശ്രദ്ധിച്ചു കേൾക്കുക. நம்முடைய கைகள், கால்கள், கண்கள், செவிகள் எல்லாம் ஆண்டவரையே கவனிக்கணும். നമ്മുടെ കണ്ണ്, കൈകൾ, കാലുകൾ എല്ലാം ആണ്ടവരോട് നമ്മൾ സംസാരിക്കണം. அப்படி நம்ம கீழ்ப்படியும் போது അങ്ങനെ നമ്മൾ കീഴ്പ്പെട്ടാൽ இது எவ்வளவு நேரம்? എത്ര നേരം? ஒரு 2 மணி நேரம், 2 മണി നേരം, இல்லைன்னா ஒரு 3 மணி நேரம், അല്ലെങ്കിൽ ഒരു 3 മണി നേരം. கொஞ்ச நேரம் தான். കുറച്ച് നേരമേ ഉള്ളൂ. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல ഒരു ദിവസം 24 മണി നേരത്തിൽ கொஞ்ச நேரம் மாத்திரம் കുറച്ച് നേരം മാത്രം ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். ആണ്ടവരുടെ സമൂഹത്തിൽ നാം കാത്തിരിക്കണം. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் ആണ്ടവരുടെ സമൂഹത്തിൽ നമ്മൾ കാത്തിരിക്കുമ്പോൾ பூமியை சுதந்தரிப்பார்கள். ഭൂമിയെ നമ്മൾ സ്വതന്ത്രമാക്കി മാറ്റും. அவர்களுக்கு நல்ல வீடு, இடம் கிடைக்கும். അവർക്ക് നല്ല വീട്, സ്ഥലം കിട്ടും. அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஸ்தலம், பெரிய விஸ்தாரமான ஒரு இடம் கிடைக்கும். അവർക്ക് വേണ്ടിയ സ്ഥലം വിസ്താരമായി വലുതായിട്ട് കിട്ടും. ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு, ഒന്നുമില്ലാത്തവർക്ക്, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தவர்களுக்கு കർത്തരുടെ സമൂഹത്തിൽ കാത്തിരിക്കുന്നവർക്ക് ஆண்டவர் பூமியை சுதந்தரிக்க கொடுப்பார். ഭൂമിയെ സ്വതന്ത്രമാക്കി കൊടുക്കുന്നുണ്ട്. பிரியமானவர்களே, പ്രിയമാനവരെ, காத்திருப்பது அவருக்கு பிரியம். കാത്തിരിക്കുന്നത് അവർക്ക് ഇഷ്ടം. நாம் தேவ சமூகத்தில் இப்படிப்பட்ட நேரங்களில் காத்திருக்க வேண்டும். നമ്മുടെ സമൂഹത്തിൽ ഇങ്ങനെയുള്ള കാര്യങ്ങളിൽ നമ്മൾ കാത്തിരിക്കുന്നത് നല്ലതാണ്. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தவரை பக்தியா இருக்கணும். ആണ്ടവരുടെ സമൂഹത്തിൽ വന്നാൽ നമ്മൾ ഭയഭക്തിയോടെ பயபக்தியோடு இருக்க வேண்டும். ഭക്തിയോടെ ഇരിக்க வேண்டும். ஆமா, தேவன் என்ன பேசுகிறார்? ദേവൻ എന്താണ് പറയുന്നത്? எனக்கு தான் பேசுறாரு. എനിക്ക് തന്നെ அதை പറയുന്നത്. நம்ம நம்பணும். അത് നമ്മൾ വിശ്വസിക്കണം. ஆமா, ஒரு பாடல் பாடும்போது, ஒரு பாட்டு பாடும்போது പാട്ട് പാടുമ്പോൾ அதுல வருகிற நல்ல கருத்துக்கள் நமக்கு சொந்தமானவைகள். അതിലെ വരുന്ന നല്ല വചനങ്ങൾ നമ്മൾക്ക് അത് സ്വന്തമാക്കണം. சொந்தமான ஒரு சங்கீதம் வாசிக்கும் போது സംഗീതം പഠിക്കുമ്പോൾ அதனுடைய நல்ல வார்த்தைகள் நமக்கு சொந்தமானது. അതിലുള്ള വാക്കുകൾ നമുക്ക് സ്വന്തമാക്കണം. இன்றைக்கு பாஸ்டர் விக்டர் என்ன சங்கீதம் பேசினார்? ഇന്നേക്ക് പാസ്റ്റർ വിക്ടർ എന്ന സംഗീതം പറഞ്ഞത്, இரவும் பகலும் வேதத்தை வாசிங்க. രാത്രിയും പകലും വേദത്തെ വായിക്കണം. வேதத்தை வாசித்து தியானம் பண்ணுங்க. വേദത്തെ വായിച്ച് പ്രാർത്ഥിക്കണം. அப்படி செய்தால் நீங்கள் செழிப்பாய் இருப்பீர்கள். അപ്പോൾ അങ്ങനെ നിങ്ങൾ പറഞ്ഞാൽ നിങ്ങൾ പൂർണ്ണമായും நீங்க ஒரு காரியத்துக்கு செல்லும் போது ഒരു കാര്യത്തിന് പോകുമ്പോൾ வேத புத்தகத்தை வாசித்துட்டு വേദപുസ്തകത്തെ വായിച്ചിട്ട് அதுக்கு பிறகு போங்க. അത് കഴിഞ്ഞു പോകും. அந்த காரியம் ஒரு பெரிய வெற்றியை தரும். அந்த കാര്യം ഒരു വലിയ വിജയത്തെ തരും. உங்களுக்கு தரும். നിങ്ങൾക്ക് തരും. உங்க பிள்ளை ஒரு வெளியே ஒரு விஷயமா போகுது, ஒரு பரீட்சைக்கு போகுதுன்னா, வெளியில ഒരു കാര്യം, ഒരു പരീക്ഷയ്ക്ക് പോവുകയാണെങ്കിൽ
கொஞ்சம் வசனத்தை வாசிக்கணும். ഇവിടെ പോകും മുന്നേ ഒരു വേദപുസ്തകം എടുത്ത് ഒരു വാക്യം വായിച്ചിട്ട് அந்த പോകും. பிள்ளையை ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து அனுப்புங்க. പിള്ളേരെ വേദത്തെ വായിച്ച് പ്രാർത്ഥിച്ച് பிள்ளை நல்ல பாஸ் ஆகி பரீட்சையில ஜெயமாயி வரும். പിള്ളേർ നല്ല പരീക്ഷയിൽ പാസ്സായി വിജയിച്ചു വരും. விசுவாசத்துல நம்ம செய்யும் போது വിശ്വാസത്തോടെ നമ്മൾ ചെയ്യുമ്പോൾ அது அவருக்கு பிரியம். അവർക്കത് പ്രിയം. ஆண்டவருக்கு பிரியம். അത് അവർക്ക് പ്രിയം. ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். ആണ്ടവർ ഉണ്ട മേലെ പ്രിയമായിട്ടുണ്ട്. விசுவாசம் இல்லாவிட்டால் அவருக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம். വിശ്വാസം ഇല്ലെങ്കിൽ അവർക്ക് പ്രിയമായിട്ടിരിക്കത്തില്ല. விசுவாசத்தோடு இருந்தாதான் വിശ്വാസത്തോടെ ഇരുന്നാൽ മാത്രം அவருக்கு பிரியம். അവർക്ക് ഇഷ്ടം. எல்லா விஷயத்திலும் அவர் நம்பணும். എല്ലാ വിഷയങ്ങൾക്കും അവരെ വിശ്വസിക്കുക. நமக்குடைய காரியத்தில் ஆண்டவரை நம்பணும். നമ്മുടെ കാര്യങ്ങളിൽ ആണ്ടവരെ വിശ്വസിക്കണം. நம்முடைய வேலையில் ஆண்டவரை நம்பணும். നമ്മുടെ വേലയിൽ ഈശോനെ വിശ്വസിക്കണം. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ഹല്ലേലൂയ சொல்லுங்க. நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால ഞങ്ങള് വേലയ്ക്ക് വരുന്നതിന് മുന്നാലെ ஒரு சின்ன வேலையில சேர்ந்திருந்தேன். ഒരു ചിന്ന വേലയിൽ ചേർന്നിരുന്നേ. அந்த வேலையில எனக்கு சம்பளம் உண்டு. ആ വേലയിൽ ചെറിയൊരു ശമ്പളമുണ്ട്. அதுல எவ்வளவு சம்பளம்னா എത്ര രൂപ ശമ്പളം എന്നാൽ ஒரு மாசம் முழுசும் வேலை செஞ்சாலும் ഒരു മാസം മുഴുവൻ വേല ചെയ്താൽ 280 ரூபா சம்பளம். 280 രൂപ ശമ്പളം. ஒரு மாசம் 30 நாளும் வேலை செய்யணும். ഒരു മാസം 30 നാൾ വേല ചെയ്യണം. 280 ரூபா சம்பளம். 280 രൂപ ശമ്പളം. ஆனா இன்றைக்கு அதே வேலையில ഇന്നേക്ക് അതേ വേലയില് 2 லட்சம் ரூபாய் சம்பளம். 2 ലക്ഷം രൂപ ശമ്പളം. ஆமா, நான் அந்த வேலையை வேண்டான்னு விட்டுட்டு வந்தேன். വേണ്ടാന്ന് വെച്ചിട്ട് വന്നിട്ട് ஒரு நல்ல மின்சார ஈபில வேலை. നല്ല മിൻസാര ഈബിയിലെ വേല. நான் தேவனுடைய வேலை செய்யறதுக்காக பிரசங்கம் பண்றதுக்காக அந்த வேலையை விட்டுட்டு வந்தேன். ഞാൻ ദേവനിക്ക് പ്രസംഗം ചെയ്യാനായിട്ടാ വേല വിട്ടത്. ஏன்னா தேவன் எனக்கு முக்கியம். എന്നാൽ ദേവൻ എനിക്ക് அவர் எனக்கு அநேக அற்புதம் செய்திருக்கிறார். അനേക അത്ഭുതങ്ങൾ ചെയ്തിട്ടുണ്ട്. அநேக ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். അനേക ആശീർവാദം തന്നിട്ടുണ്ട്. வீடே இல்லாத எனக்கு 4 வீடு தந்தார். വീടേ ഇല്ലാത്ത എനിക്ക് 4 വീട് തന്നു. என் தங்கச்சிக்கு வீடே கிடையாது, அவளுக்கு 7 வீடு கொடுத்தார். തങ്കച്ചിക്ക് വീടേ ഇല്ല, 7 വീട് കൊടുത്തു. ജപം മാത്രം. ஜெபம் பண்ணும்போது പ്രാർത്ഥന ചെയ്യുമ്പോൾ விசுவாசிக்கும் போது വിശ്വസിക്കുമ്പോൾ கர்த்தரதை வாய்க்கப்படுகிறார். കർത്തരത് ചെയ്തു കൊടുക്കണം. கர்த்தரதை கூட்டி கொடுக்கிறார். കർത്തരത് കൂട്ടി കൊടുക്കുന്നു. மேன்மையாக்கி தருகிறார். ആക്കി കൊടുക്കുന്നു. ஒண்ணுமே இல்லாத என் தங்கைக்கு ഒന്നുമില്ലാതെ ഇരുന്ന തങ്കച്ചി இன்னொரு தங்கச்சி, ഇന്നൊരു തങ്കച്ചി அவங்களுக்கு பெரிய கடை வச்சு ஆண்டவர் അവർ கொடுத்தார். വലിയ കട വെച്ചിരുന്നു. உட்கார்ந்த இடத்திலே அவங்க நல்ல சம்பாத்தியம் பண்றாங்க. ഇരിക്കുന്ന ഇടത്തില് നല്ല ശമ്പളം വന്നു. காரணம் என்ன? കാരണം എന്താ? விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். വിശ്വാസത്തോടെ ജപിക്കണം. நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். വിശ്വാസത്തോടെ ജപിക്കണം. ஆண்டவர் அதை பெரிய அற்புதத்தை செய்வார். കർത്തർ വലിയ കാര്യങ്ങൾ ചെയ്യും. விசுவாசத்தோடு செய்கிறவர்களுக்கு ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். വിശ്വാസത്തെ ജപിക്കുന്നവർക്ക് ആണ്ടവർക്ക് ரொம்ப ഇഷ്ടം. இப்போ விசுவாசத்தை நீங்க வழுவி போனா, വിശ്വാസത്തെ നിങ്ങൾ കൂടെ പോയാൽ விசுவாசத்தை கெடுக்கிற மாதிரி நடந்தா വിശ്വാസത്തെ കെടുക്കുന്ന പോലെ തോന്നും. பெரிய தண்டனை உண்டு. വലിയ ദണ്ഡനയുണ്ട്. இங்கே ஒரு பகுதியை நாம் வாசிக்கிறோம். നാം വാസിക്കാം. கவனிங்கள். ശ്രദ്ധിക്കൂ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 18:6. 18:6. ஆண்டவர் அங்கே என்ன பேசுகிறார்? ஆண்டவர் എന്താണ് പറയുന്നത്? நல்ல கவனிங்க. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற விசுவாசமுள்ளவர் இந்த சிறியவர்களில் யாராவது இடரல் உண்டாக்கினால், ഏഴപ്പെട്ടവരിൽ ഏതെങ്കിലും ദിനം ഇല്ലാതിരുന്നാലോ இடரல் உண்டாக்குகிறவர்கள் கழுத்துல என்ன கட்டணுமா? கல்லு கட்ட வேண்டும். അവരെ കെടുതൽ ഉണ്ടാക്കുന്നവരുടെ കഴുത്തിൽ കല്ല് കെട്ടണം. பெரிய கல்லை கட்டி கடல்ல தூக்கி கொண்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கடலிலே கொண்டு போயிடணும். அப்போ விசுவாசத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை என்ன செய்யணுமா? தண்டனை கொடுக்கணுமா? விசுவாசத்துக்கு எதிராக சென்றவருக்கு தண்டனை கொடுக்கணும். விசுவாசத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை நாம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். விசுவாசத்துக்கு எதிராக சென்றவருக்கு நம்ம தண்டனை கொடுக்கணும். விசுவாசிக்கிற மக்களுக்கு விரோதமாய் செய்கிறவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். விசுவாசிக்கிற மக்களுக்கு எதிராக நிற்கிறவருக்கு தண்டனை கொடுக்கணும். வேதம் அப்படி சொல்லுகிறது. வேதம் പറയുന്നു. அப்போ விசுவாசம் நாம் பெருக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். വിശ്വാസം നമ്മൾ വലുതാക്കണമെന്ന് ആണ്ടവർ പറയുന്നു. எதுல கல்ல கட்டணுமா? எதிலே கல்லு கட்டணும்? கையில கட்டினா தப்பிச்சு வந்துருவாங்க, கால்ல கட்டினா தப்பிச்சு வந்துருவாங்க. கையை கட்டினால் விடுதலையா வந்தோம், காலை கட்டியாலும் வந்தேக்கும். உடம்புல எங்க கட்டினாலும் அவுத்துக்கிட்டு வந்துருவாங்க. எங்க கட்டியாலும் வந்துடும். கழுத்துல கட்டுங்க. கழுத்துல கட்ட. ஏன்னா ஒரு மனுஷனை செயல்பட விடாம ஆக்குவது கழுத்தான பகுதி. கழுத்தான பகுதியான ஒரு மனுஷன் அவசியமுள்ள காரியம். அது ஒரு மனுஷனை செயல்படாமல் ஆக்கிவிடும். அது மனுஷனை ஒரு தேவையில்லாத ஆக்கிவிடும். இப்போ கோழி சில இடங்கள்ல சோத்திரம் நமக்கு என்ன செய்யணும்? சிக்கன் செய்யும் போது ஃபர்ஸ்ட்ல அதுக்கு கழுத்து தான் இருப்பாங்க.
ഫസ്റ്റിലെ നമ്മൾ കോഴിയെ നമ്മൾ എടുത്താൽ അതിന്റെ കഴുത്താണ് നമ്മൾ ஏன் கழுத்தா இருக்கிறாங்க? കഴുത്തിറക്കുന്നത് എന്തിനാണ്? அது சீக்கிரமா அதை என்ன செஞ்சிடும்? செத்துரும். அல்லேலூயா. ஆமா, அதே மாதிரி எந்த ஒரு சிக்கன் மட்டன் செய்யணும்னாலும் ஃபர்ஸ்ட்ல அதனுடைய கழுத்தை தான் என்ன செய்வாங்க? அறுப்பாங்க. മൃഗങ്ങളെ കൊന്നാലും முதல்ல അവരുടെ കഴുത്താണ് കണ്ടിരിക്കുന്നത്. ஆண்டவர் எவ்வளவு கோபமா இருக்கிறார் பாருங்க. ദൈവം എത്ര കോപത്തിലോട് ഇരിക്കുന്നു. விசுவாசத்துக்கு விரோதமா செய்யற ஒரு கழுத்துல என்ன செய்யணும்? இயந்திர கல்ல கட்டணும். விசுவாசത്തിന് எதிராய் செயல்படுறவங்க கழுத்தில கல்லு கட்டி கடலிடணும். அதை தேவன் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறார். தேவன் ரொம்ப எதிரே கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய கழுத்து ஆண்டவரால் மாத்திரம் கட்டப்பட வேண்டும். നമ്മുടെ കഴുത്ത് ആണ്ടവരാൽ മാത്രം കട്ടപ്പെട വേണം. ஆண்டவருக்கு மட்டும் நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆண்டவருக்கு മാത്രം നമ്മൾ കീഴടങ്ങി விசுவாசம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். വിശ്വാസത്തിന് ഉടയവനായിട്ട് നമ്മൾ ഇരിക്കണം. அந்த கழுத்து ஆண்டவருக்கு மாத்திரம் கீழ்ப்படிய வேண்டும். കഴുത്ത് ആണ്ടവർക്ക് മാത്രം കീഴ്ப்படியണം. நம்முடைய கழுத்து ஆண்டவரை வணங்க வேண்டும். നമ്മുടെ കഴുത്ത് ആണ്ടവരെ വണങ്ങിയിരിക്കണം. வணங்கா கழுத்து உள்ளவர்களாய் நாம் மாறிவிடக் கூடாது. வணங்காதவராய் நம்ம மாறிவிடக் கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்கள். எரேமியா 30ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நாம் கவனிப்போம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எரேமியா 30:8 என்ன சொல்லுகிறார்? 38 என்ன പറയുന്നത്? கவனிங்கள். நல்லாட்டு ശ്രദ്ധിക്കൂ. நாம் தேவனுடைய ஆவியினாலே விசுவாசத்தில் நடத்தப்பட வேண்டும். நம்ம தேவனுடைய ஆவியினால் விசுவாசிக்கணும். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நாம் கழுத்து எப்படிப்பட்டதா இருக்கிறது? ഈ വചനത്തിൻ പ്രകാരം നമ്മുടെ കഴുത്ത് എങ്ങനെ ഇരിക്കണം? வாசிங்க 30:8. நுகத்தை நம்ம இன்னொரு நுகத்திலால கட்டப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. நுகத்தில் கட்டப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. எந்த நுகத்துல? அந்நிய நுகத்துல கட்டப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. அந்நிய நுகத்தில கட்டப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறது. நம்மை அசுத்தத்தில் நடத்தி கொண்டு போகிற ஒரு பழக்க வழக்கத்துல நம்முடைய கழுத்து கட்டப்பட்டதா இருக்கக்கூடாது. அசுத்தமான காரியங்கள் நம்ம கழுத்து கட்டப்பட்டதா இருக்க. இப்போ மாடு ஏர் உழுது விவசாயம் பண்றாங்க. மாடு நோக்கியாலே விவசாயத்துக்கு மாடை கழுத்துல கட்டி பயன்படுத்துறாங்க. மாட்டை கழுத்துல கட்டி அவரு விவசாயத்துல பயன்படுத்துறாங்க. நாற்று நடுவதற்கும் தொழில் எடுப்பதற்கும் அந்த மாடை பயன்படுத்துறாங்க. கழுத்துல கட்டி அது பயன்படுத்தும் போது அதுல நமக்கு பலன் கிடைக்கிறது. அது அந்த கழுத்துல கட்டி நடத்துகிற மனுஷனுக்கு அது கீழ்படுகிறது. நம்ம கழுத்து எதனால கட்டப்படணும்னா தேவனால் கட்டப்படணும். தேவனுடைய அன்பினால கட்டப்படணும். தேவனுடைய ஆசீர்வாதத்தால கட்டப்படணும். தேவனுடைய விசுவாசத்தினால கட்டப்படணும். அந்நிய தீய சாபமான கிரியையினால நம்ம கழுத்து கட்டப்படக்கூடாது. அப்படி கட்டி இருந்தால் கர்த்தர் அந்த கட்டுகளை உடைப்பார். அந்த கட்டுகளை அறக்கும். அந்த வசனத்தை திரும்பி வாசிங்க. என்ன சொல்லுகிறது? அந்நிய கழுத்து நுகத்தடிகளை கழுத்தின் மேல் இராதபடி உடைத்து, அந்நிய நுகத்தை நம்ம கழுத்தின் மேல் இராதபடி நம்ம அதை உடைச்சு போடுவார். ஆமா, தேவனுடைய சமூகத்தில் வரும்போது அடுத்த கழுத்து கட்டுகளை கர்த்தர் உடைத்து போடுவார். நம்ம வரும்போது நம்ம கட்டுகளை அறுத்து களையணும் கர்த்தர். நாம் பொல்லாப்புக்கு நம்மை தீமையான வழிக்கு நடத்துகிற அடுத்த கழுத்து கட்டுகளை கர்த்தர் உடைத்து போடுவார். அசுத்தமான காரியத்திலிருந்து நம்மளை விடுவிச்சு அறுத்து களையணும். வாசியுங்கள். பாருங்க, அப்படி கட்டப்பட்ட தீய கட்டுகள் எல்லாம் கர்த்தர் இங்கே வரும்போது அறுத்து போடுவார். അങ്ങനെയുള്ള കാര്യങ്ങൾ എല്ലാം ചെയ്ത அந்த கட்டுகள் எல்லாம் ഇവിടെ വരുമ്പോൾ அது அறுத்து കളയുന്നു. அந்நிய பிசாசு கட்டுகள், അന്യ പിശാചിന്റെ കെട്ടുകൾ, ஏவல் கட்டுகள், പിശാചിന്റെ കെട്ടുകൾ, சாப கட்டுகள், ശാപത്തിന്റെ കെട്ടുകൾ, தீமையான பொல்லாங்கான கட்டுகள், பொல்லாங்கത്തിന്റെ கெட்டுகள், பாவத்தின் கட்டுகள், பாவത്തിന്റെ கெட்டுகள் நமக்கு அறியாமலே நம்ம கழுத்தை கட்டி வச்சிருக்கு. നമ്മൾ അറിയാതെ നമ്മുടെ കഴുത്തിൽ കെട്ടിയിരിക്കുന്നു. ஆவின் அசுத்த ஆவியினால் அது கட்டப்பட்டிருக்கிறது. അവരുടെ അശുദ്ധാവിയുടെ കെട്ടുകൾ നമ്മൾ കെട്ടിയിരിക്കുന്നു. அதை தேவன் அறுத்து போடுவார். അതും ദേവൻ അറുത്ത് കളയുന്നു. வாசியுங்கள். വായിക്കാം. இந்த கட்டுகளை எல்லாம் கர்த்தர் அறுத்து போடுவார்.
അതുകളെല്ലാം കർത്താവ് അറുത്ത് കളയുന്നു. ஆமென். ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. நாம் அதுல விடுவிக்கப்பட்டு தேவனுடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட வேண்டும். എല്ലാം വിട്ടുവീഴ്ച ദൈവത്തിന്റെ അനുഗ്രഹത്താൽ നമ്മൾ ജീവിക്കുന്നു. சங்கீதம் 75:5 வாசியுங்கள். സംഗീതം 75:5 വായിക്കാം. சங்கீதம் 75:5 தேவன் என்ன சொல்லுகிறார்? 75:5 என்ன പറയുന്നു? ஆண்டவர் பேசுகிறதை நாம் கவனிப்போம். അതൊരു പറഞ്ഞ് നമുക്ക് നോക്കാം. மீகா 2:32 அடுத்து வாசியுங்கள். வாசியுங்கள். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள். இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். இங்க தேவனுடைய ஆலயத்துல இருமாப்பா நம்ம பேசக்கூடாது. നമ്മുടെ കർത്താവിന്റെ ആലയത്തിൽ വരുമ്പോൾ தேவையில்லாத നമ്മൾ സംസാരിക്കരുത്. தேவையில்லாமல் நாம் இருமாப்பாய் பேசக்கூடாது. தேவையில்லாத നമ്മൾ സംസാരിക്കാൻ പറ്റത്തില്ല. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? എന്താ പറയുന്നത്? நம்முடைய கழுத்து இருமாப்பினால நிரம்பி உயர்த்தி நாம் பேசக்கூடாது. നമ്മളെ പെരുമയാ பேசி നമ്മൾ ഉയർത്തக்கூடாது. நாம் இருமாப்புள்ள கழுத்து உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. നമ്മൾ കെട്ട കാര്യങ്ങളെ ഓർത്തത് പെരുമയായി பேசக்கூடாது. தேவனுக்கு அது பிடிக்காது. ദൈവത്തിന് അത് ഇഷ്ടമില്ലാത്ത കാര്യം. தாழ்மையாய் சாந்தமாய் இருக்க வேண்டும். താഴ്മയും ശാന്തവുമായിട്ടുള്ള அன்பினாலே தேவனுடைய பாசத்தினாலே தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். പാസവുമായിട്ടുള്ള ദൈവത്തിന് ഇഷ്ടപ്പെടുന്ന മക്കളായി ജീവിക്കണം. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது ഏശയ്യ 8:8 வாയിക്കാം. ஏசாயா 8:8 என்ன சொல்லுகிறது? ഇത് പറയുന്നത് 7வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா 7வது വചനം വായിച്ചു നോക്കിയാൽ அந்த கழுத்தை பத்தி என்ன சொல்லி இருக்கிறது? കഴുത്തെ പറ്റി എന്താണ് പറയുന്നത്? நாம் வணங்குகிற கழுத்து உடையவர்களாய் இருக்க வேண்டும். വണങ്ങുന്ന കഴുത്തായിരിക്കണം. வாசிங்க. யூதாவுக்குள் புகுந்து பிரவாகிகளை கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இம்மானுவேலே, அவன் செத்தவரின் பிரிவு. 8:8 வாசிங்க. ஆமா, கழுத்து மட்டும். கழுத்து மட்டும் யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். என்னது? ஆடம்பர கழுத்து. ஆடம்பர கழுத்து. ஆடம்பர கழுத்து. இந்த உலகத்துக்குரிய ஆவேசத்தினால ஆடம்பர கழுத்து உடையவர்களாய் இருக்கிறார்கள். ஆடம்பர கழுத்துள்ளவராயிருக்கும். ஆடம்பர கழுத்து நமக்கு இருக்கக்கூடாது. ஆடம்பர கழுத்து நமக்கு இருக்க தேவன் விரும்புகிற அமைதலான கழுத்துடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ഇഷ്ടപ്പെടുന്ന സാധാരണ കഴുത്തുള്ളവരായി. 2:3 என்ன சொல்லுகிறது? 2:3 என்ன പറയുന്നു? அந்த கழுத்து எப்படிப்பட்டவர் கழுத்தாய் நாம் வைத்திருக்க வேண்டும்? ഇങ്ങനെയുള്ള കഴുത്തായി നമ്മൾ ഇരിക്കണം. தேவனுடைய சமூகத்தில் நாம் தாழ்த்தி வணங்குகிற கழுத்து உடையவர்களாய் இருக்க வேண்டும். ദേവനുടെ സമൂഹത്തിൽ നമ്മൾ താഴ്ത്തി വണങ്ങുന്ന കഴുത്തുള്ളവരായിരിക്കണം. 2:3 வாசிக்கும் போது 2:3 വായിക്കാം. வாசிங்க. கர்த்தர், நான் இந்த வம்சத்தாருக்கு விரோதமாய் தீமையை வருவிக்க நினைக்கிறேன். அறிவித்து நீங்கள் கழுத்தை நீக்க மாட்டீர்கள். நீங்கள் மேட்டிமையாய் நடப்பதில்லை. மேட்டிமையான கழுத்து. ஹல்லேலூயா. വിജയകരമായ കഴുത്ത്. நம்முடைய கழுத்து மேட்டிமையை காட்டக்கூடாது. കഴുത്ത് വലിമയെ കാണിക്കக்கூடாது. தாழ்மையை காட்ட வேண்டும். താഴ്മയെ കാണിക്കണം. தாழ்மையை காட்ட வேண்டும். താഴ്മയെ കാണിക്കണം. ஆண்டவர் வணங்குகிறவர்களாய் நம்மை மாற்ற விரும்புகிறார். നമ്മൾ വണങ്ങുന്നവരായി മാറണം. வணங்கா கழுத்து உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. വണങ്ങാത്ത കഴുത്തുള്ളവരായി നമ്മൾ ഇരിക്കുക. அப்போஸ்தலர் 7:51 வாசித்தால் അപ്പോസ്തലർ 7:51 വായിക്കുമ്പോൾ அவர்கள் வணங்கா கழுத்து உள்ளவர்களாக இருந்தார்கள். വണങ്ങാത്തുള്ളവരായി பாருங்கள், இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த கழுத்து உள்ளவர்களை கவனியுங்கள். ഇപ്പൊ നോക്ക്, കഴുത്തുള്ളവരായി വണങ്ങുക. ஆடம்பரமாய் வாழ்கிற கழுத்து, ആഡംബരമായി വരുന്ന കഴുത്ത്, கட்டப்பட்ட கழுத்து, കട്ടപ്പെട്ടത് കാരണം കഴുത്ത്, மேட்டிமையான பெருமை உள்ள கழுத்து, പെരുമയുള്ള കഴുത്ത്, இருமாப்பான பாவம் உள்ள கழுத்து, മുഖഭാവമുള്ള കഴുത്ത്, கடினமான கழுத்து, കഠിനமான കഴുത്ത്, இப்படிப்பட்ட கழுத்துடையவர்களுக்கு, இப்படிയുള്ള കഴുത്തുള്ളവർക്ക്, வணங்கா கழுத்து உள்ளவர்களுக்கு വണങ്ങാത്ത കഴുത്തുള്ളവർക്ക് ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? എന്തോ പറയുന്നു? விசுவாசம் இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார். വിശ്വാസമില്ലാത്തവർ എന്ന് പറയുന്നു. விசுவாசம் அவர்களுக்கு இல்ல. അവർക്ക് വിശ്വാസമില്ല. ஆகையினால தான் தன்னையே பெருமைப்படுத்தி காட்டுகிறார்கள். ആവിനെ തന്നെയാനെ വലിയവരെന്ന് കാണിക്കുന്നു. அல்லது வேற ஒரு காரியத்தை சார்ந்து உயர்த்துகிறார்கள். വേറൊരു കാര്യത്തെ ചാർന്നിട്ട് இதெல்லாம் பாவ கழுத்துடையவர்கள். ഇതെല്ലാം പാപത്തിന്റെ കഴുത്തെന്ന് പറയുന്നു. இப்படிப்பட்ட விசுவாசத்தை தடை பண்ணுகிற கழுத்துடையவர்கள் இப்படிப்பட்ட கழுத்துள்ளவരെ கர்த்தர் പറയുന്നത് தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். தண்டிக்கப்படுന്നത് கடுமையான தண்டனை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தண்டனை
കൊടുക്കണമെന്ന് പറയുന്നു. ആ വേദം നമുക്ക് കട്ടளைയിടുகிறது. കർത്താവ് നമ്മളോട് പറയുന്നത് ஆனால் தேவன் நம்ம எப்படி இருக்க விரும்புகிறார்? ദേവൻ എങ്ങനെ ഇരിക്കണമെന്ന് സംസാരിക്കുന്നു. விசுவாசத்தோடு இருக்கணும். വിശ്വാസത്തോടെ നമ്മൾ ഇരിക്കണം. നല്ല கவனிங்க. നല്ലതായിട്ട് ശ്രദ്ധിക്കൂ. இயேசுவுக்கு முன்னாடி യേശുവിന്റെ മുൻപിൽ பரிசுத்தமானவர்கள் மாத்திரம்தான் தேவனுடையவர்கள். പരിശുദ്ധമാണവർ മാത്രമേ ദേവനുടെ മക്കൾ. ஆனால் விசுவாசத்தோடு இருந்தால் വിശ്വാസത്തോടെ இருந்தாൽ நம்மை தேவன் பரிசுத்தமாக்கி விடுகிறார். ദേവൻ പരിശുദ്ധമാക്കി വിടുവാൻ. இப்ப பாருங்க, நம்மளுக்கு பரிசுத்தம் இல்ல, ഇപ്പൊ നോക്ക്, നമുക്ക് പരിശുദ്ധമില്ല, சுத்தம் இல்ல, ശുദ്ധമില്ല, மகா பரிசுத்தம் இல்ல, പരിശുദ്ധവുമില്ല. தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இல்லை. ദേവൻ ഇഷ്ടപ്പെടുന്ന പരിശുദ്ധം നമുക്കില്ല. மகா பெரிய விசுவாச பரிசுத்தம் நமக்கு இல்லை. വലിയ വിശ്വാസം നമുക്കില്ല. ஆனா விசுவாசத்தினால நம்ம பரிசுத்தமாயிர முடியும். എന്നാലും നമ്മൾ വിശ്വാസമുള്ളവരായിരിക്കാൻ പറ്റും. ஆண்டவர் நம்மை விசுவாசத்தினால பரிசுத்தமாய் மாற்றி விடுகிறார். നമ്മൾ വിശ്വാസത്താൽ നമ്മളെ പരിശുദ്ധമുള്ളവരായി മാറ്റും. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் போது 16:36 அதிலே ஒரு பரிசுத்தமில்லாத ஒரு சகோதரி பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். വിശ്വാസമില്ലാത്ത ഒരു സഹോദരി പരിശുദ്ധമാക്കപ്പെട്ടാർ. அவர்கள் பரிசுத்தமே இல்ல, അവർക്ക് പരിശുദ്ധമേ ഇല്ല. பாவ தொழில்ல இருந்தாங்க, പാപ തൊഴിലിൽ ഇരുന്നത്, பாவ வாழ்க்கையில இருந்தாங்க. പാപത്തിന്റെ വാഴ്ചയിൽ പോയിട്ടിരുന്നത്. ஆனா தேவனை விசுவாசித்தாங்க. അവർ ദേവനെ വിശ്വസിച്ചു. கர்த்தர் ஒரு வாழ்க்கையே பரிசுத்தமாய் மாற்றி விட்டார். അവരുടെ വാഴ്ചയെ പരിശുദ്ധമാക്കി വിട്ടു. நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் மாறணும். നമ്മുടെ വാഴ്ച അങ്ങനെയാണ് நம்முடைய മാറുന്നത്. வாழ்க்கை இப்ப இருக்கிற நிலைமை நம்ம ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் இல்லை. നമ്മളിപ്പോൾ ജീവിക്കുന്നതും പരിശുദ്ധം ഇഷ്ടമില്ലാത്ത ജീവിതമാണ്. தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இல்லை. ദേവൻ ഇഷ്ടപ്പെടുന്ന ജീവിതം നമുക്ക് ஆனா விசுவாசத்தினால நம்ம பரிசுத்தமாகி விட முடியும். വിശ്വാസത്താൽ നമ്മൾ പരിശുദ്ധമാക്കി വിടും. இங்கே பாருங்கள், ഇങ്ങോട്ട് നോക്കുക, வாசிங்க. ശ്രദ്ധിക്കൂ. எபிரேயர் 11:31 11:31 விசுவாசத்தினாலே വിശ്വാസത്തിനാലെ ராகாப் என்னும் வேசியான ஒரு பெண்ணு, രാഘാവ് എന്ന വേശ്യ ഒരു പെണ്ണ്, தேவனுடையவர்களை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டதனால ദേവനെ അവരെ ഏറ്റുകൊണ്ടത് കൊണ്ട് கீழ்ப்படியாதவர்களோடு அவள் அழிந்து போகவில்லை, കീഴ്പടിയാത്തവരോടെ അവർ അഴിഞ്ഞു പോയിട്ടില്ല. அவள் பாதுகாக்கப்பட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. അവള് സന്തോഷമായിട്ടിരുന്നു. ஒரு கிராமத்தை, ஒரு பட்டணத்தை முழுமையா அழிக்க போறாங்க. ഒരു ഗ്രാമത്തെ മുഴുവനും അഴിച്ചു കളയാൻ പോകുന്നു. ஏன் அப்படின்னு சொன்னா, എന്താ அப்படின்னு പറഞ്ഞാൽ அந்த பட்டணம், அந்த கிராமம் அழிவுக்கு உண்டான பாவம் செய்திருக்கிறது. அந்த பட்டணம் அழியல காரணம் அவர் பாவம் செய்தது കൊണ്ട് அந்த பட்டணத்தை எல்லாரும் அழிக்க போறாங்க. அந்த பட்டணத்தை எல்லாரும் அழிக்க போகணும். ஏன்னா அந்த பட்டணத்தினால பூமியில அநேக பொல்லாப்புகள் நடக்க இருக்கிறது. அந்த அழிவினாலே நிறைய பொல்லாதது நடக்குது. யோசுவா 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, யோசுவா 2:1 வாசிங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், 2:1 யோசுவா 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. ரெண்டு மனுஷரை யோசுவா அனுப்பினான். ரெண்டு மனுஷரை யோசுவா அனுப்பினான். ரெண்டு பேரை யோசுவா விட்டாയിരുന്നു. கர்த்தருடைய பிள்ளைகளை அனுப்பினான். கர்த்தருடைய பிள்ளைகளை விட்டு அனுப்பின போது പറഞ്ഞു விட்டപ്പോൾ வாசிங்க. வேவு பார்க்கும்படி அனுப்பின போது ദൈവം നോക്കുന്ന പറഞ്ഞു വിട്ടപ്പോൾ தேசத்தையும் பார்த்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். போய் பாட்டு பாடன்னு പറഞ്ഞു விட்டோ. அவர்கள் அந்த பட்டணத்துக்கு போன போது பட்டணத்தில் போயപ്പോൾ எல்லாரும் அந்த பட்டணத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்ளல. எல்லாரும் பட்டணத்தில் அவரை ஏற்றுக்கொண்டில்ல. ஆனா அங்க இருக்கிற ஒரு பொல்லாத பாவியான ஒரு பெண் அவர்களை பொல்லாத ஆவியான ஒரு பொண்ணு அந்த வேவுகாரரை, தேவ மனுஷர்களை ஏற்றுக்கொண்டாள். அவருக்கு தேவ மனுஷனை ஏற்றுக்கொண்டார். அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தாள். அவருக்கு ஆகாரம் கொடுத்தார். வீட்டுக்கு வர சொன்னாள். வீட்டுக்கு வரேன்னு പറഞ്ഞു. அவங்க வீட்டுல இருக்க இடம் கொடுத்தாள். வீட்டுல இருக்க ஸ்தலம் கொடுத்தோம். அந்த விசுவாச கிரியை பாருங்கள். அந்த விசுவாசத்தின் அர்ச்சனை பாருங்கள். விசுவாசத்தில் ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொண்டதனால, விசுவாசத்தில் ஊழியக்காரரை கை கொண்டது கொண்டு, கர்த்தருடையவர்களை வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்டதனால கர்த்தருடைய கை கொண்டது கொண்டு அந்த பெண்ணுக்கு அழிவு வராதபடி கர்த்தர் காத்துக்கொண்டார். அந்த பெண்ணுக்கு வந்து வராதபடி அவரை முழு பட்டணமும் அழிக்கப்பட்டது. முழு பட்டணமும் அழிச்சு முழு பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டது. எல்லாம் தீக்கிரையாய் தீர்ന്നു. ஆனால் அந்த விசுவாசத்தோடு இருந்த அந்த பெண்ணை மாத்திரம் காப்பாற்றி கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் விசுவாசத்தோட அந்த பொண்ணு இருந்தனாலே அந்த பொண்ணு இன்னும் உயிர் வாழ்ந்தது. யோசுவா 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 6:17 என்ன சொல்லுகிறது? പറയുന്നു, கவனியுங்கள். திக்கு ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள
ஆ. கர்த்தருக்கு சாபத்தீடாய் இருக்கும். இந்த பட்டணம் முழுவதும் சாவு நிறைந்ததா இருக்கிறது. പട്ടണം മുഴുവൻ ശാപം കൊണ്ട് നിറഞ്ഞിരിക്കുന്നു. இது சபிக்கப்பட்ட இந்த பட்டணம் அழிக்கப்பட வேண்டும். ഇത് ശപിക്കപ്പെട്ട പട്ടണം അഴിയണം. எனக்கு அருமையானவர்களே, കരുമയാണവരെ, ஆண்டவர் அதற்காகத்தான் நம்மை காப்பாற்றுகிறார். ആണ്ടവർ അതുകൊണ്ടാണ് നമ്മളെ உங்களை என்னையும் கூட்டி வச்சு பேசுறதுக்கு என்ன காரணம்? നിങ്ങളെയും എന്നെയും കൂട്ടിക്കൊണ്ട് സംസാരിക്കുന്നത്. பாவத்திலும் சாபத்திலும் விழுந்து நாம் அழிக்கப்படக்கூடாது. പാപത്തിലും ശാപത്തിലും ഒന്നും അഴിക്കാൻ പറ്റത്തില്ല. நம்முடைய குடும்பம் அழிக்கப்படக்கூடாது. നമ്മുടെ കുടുംബം നശിച്ചു പോകും. நம்முடைய பிள்ளைகள் அழிக்கப்படக்கூடாது. നമ്മുടെ പിള്ളകൾ നശിക്കാൻ പറ്റില്ല. நம்முடைய வீடு அழிந்து போகக்கூடாது. നമ്മുടെ പിള്ളകൾ നശിക്കാൻ പറ്റത്തില്ല. யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ഇത്ര വലിയ കോടീശ്വരനാണ്. கொரோனா பாதையினால செத்து போனாங்க. കൊറോണ ബാധിക്കുന്നത് കൊണ്ട് എത്രയോ പേര് ஆனா ചത്തുപോയി. உங்களையும் என்னையும் தேவன் உயிரோடு வைத்திருக்கிறார். നമ്മളെയും എന്നെയും ദൈവം കാത്തു. நாம் இந்த வசனம் கேட்கும்படியாக நம்மை காப்பாற்றி இருக்கிறார். നമ്മൾ ദൈവത്തിന്റെ വചനം കേൾക്കാൻ ആയപ്പെട്ടവരായിരുന്നു. இப்படி அவரை ஆராதிக்கும்படி வரும்படியாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். നമ്മളവരെ ആരാധിക്കാനാണ് നമ്മളെ കൂട്ടിക്കൊണ്ട് വന്നിരിക്കുന്നു. அநேகர் பூமியில இல்ல. അനേകർ ഭൂമിയിൽ ഇല്ല. நாங்க வரும்போது ஒரு செய்தி கேட்டோம். വരുമ്പോൾ നമ്മൾ ഒരു സംസാരം കേട്ടു. ஒரு ஐயாவுக்கு சுகர் நோய், ഒരു അയ്യായിക്ക് സുഗർ சுகர் நிறைய பரவிட்டு ഷുഗർ നിറയുണ്ട്. நிறைய பரவி அவருக்கு வந்து கிட்னில பிரச்சனை ஆயிட்டு, ഷുഗർ കൂടി അവർ കിഡ്നിയിലെ പ്രശ്നമായി. கிட்னில பிரச்சனை ஆகி அவர் சோமலாம் ஆயிட்டாரு. അവർ സുഖമില്ലാതെയായി. அவரை காப்பாத்திட்டாங்க. അവരെ കാപ്പാത്തിട്ടാണ്. மீண்டும் அவருக்கு சுகர் வந்தது. വീണ്ടും അവർക്ക് ഷുഗർ വന്നു. அவருக்கு கண் பார்வை எல்லாம் போயிடுச்சு. അവർക്ക് കണ്ണിന് കാഴ്ചയില്ലാതെ വന്നു. கண்ணை பார்க்க முடியல. അവർക്ക് നോക്കാൻ പറ്റുന്നില്ല. அந்த கண் பார்வை இல்லாம சரி வாழ்ந்துடலாம்னு வாழ்ந்தார். അവർ കണ്ണില്ലാതെ കൂടെ வாழ்ന്നാൽ നോക്കി. ஆனா அப்படின்னு அவர் வாழ முடியல. എന്നാലും അവരെല്ലാം വാഴാൻ പറ്റുന്നില്ല. அந்த சுகர் அதிகமாகி அவர் சீக்கிரத்துல மரித்து போனார். ഷുഗർ കൂടി അവർ ഉയർന്നു പോയി. ஆனா நம்ம எல்லாரையும் ஆண்டவர் சுகமாய் வைத்திருக்கிறார். സുഖമായിട്ട് വെച്ചിട്ടുണ്ട്. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ഹല്ലേലൂയ. ஆமென். அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. சாபத்துக்கும் பாவத்துக்கும் நோய்க்கும் பேய்க்கும் நாம் விலகி இருக்க வேண்டும். പാപത്തുക്കും ശാപത്തുക്കും നോയ്ക്കും നാൾ വിലകിയിരിക്കണം. அந்த பட்டணம் முழுவதும் தேவனுக்கு விரோதமாய் சாபத்துல நிறைஞ்சிருந்துச்சு. പട്ടണം മുഴുവനും ശാപത്തിൽ നിറഞ്ഞിരുന്നു. ஆனால் அந்த வேசியில் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெண்ணுக்கு ஒரு விசுவாசம் வந்தது. அந்த வாழ்க்கையை அவள் இந்த வேசியான பெண்ணுக்கு ஒரு விசுவாസം ഉണ്ടായിരുന്നു. கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்தாள். அவளுடைய வாக்கின் மேல் அவருக்கு ஒரு விசுவாസം ഉണ്ടായിരുന്നു. பட்டணம் முழுவதும் அழிக்கப்பட்டது. പട്ടണം മുഴുവൻ അഴിച്ചു കളഞ്ഞു. ஆனால் அவள் பாதுகாக்கப்பட்டாள். ஆனால் അവൾ മാത്രം പാതുകാത്തു. வாசியுங்கள் 6:17. ஆனாலும் இந்த பட்டணத்தில் உள்ள யாவும் ஆ, கர்த்தருக்கு சாபத்தீடாய் இருக்கும். சாபத்தீடா இருக்கிறது. അവക്കിടായിരിക്കുന്നു. ஆ, நாம் அனுப்பின ஆட்களை நாம் அனுப்பின தேவ பிள்ளைகளை പറഞ്ഞു വിട്ട ദിവ പിള്ളകളെ ராகாப் என்று பேசி மறைத்து வைத்திருந்தபடியால் அவர்களை அழித்து விடாதபடி ராகாப் என்னும் பேசி மறைத்து வைத்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவளை காப்பாற்றினபடியால் വിടാതെ ലാഹാബ് അവരെ കാപ്പാത്തി അവർക്ക് ആഹാരം കൊടുത്തതുകൊണ്ട് அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் அதிலும் உயிரோடு இருக்க கடவர்கள். அந்த ராகாப் வேசியும் அவங்க அப்பா அம்மா அவங்க பிள்ளைகள் அவங்க சகோதரர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்படணும், மற்ற எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும். ലാഹാബ് എന്ന കുടുംബം അവരുടെ അപ്പനും അമ്മയും സഹോദരങ്ങളും പാതുകാത്തുകൊണ്ടിരുന്നു. മറ്റുള്ള എല്ലാം അഴിഞ്ഞുപോയി. அழிவுக்கு அந்த பட்டணம் போய் എല്ലാം പട്ടണം അഴിഞ്ഞുപോയി. காரணம் என்ன தெரியுமா? കാരണം എന്നറിയാമോ? விசுவாசம் இல்லாமல் போனது. വിശ്വാസമില്ലാത്തത് കൊണ്ട്. இஸ்ரவேலின் தேவன் மேல் விசுவாசம் இல்லாமல் போனார்கள். ഇസ്രായേലിന്റെ ദേവന്റെ മേലിൽ അവർക്ക് വിശ്വാസമില്ല. ஆனால் ராகாபும் குடும்பமும் அவர்களை விசுவாசித்தார்கள். ലാഹാവും അവരുടെ കുടുംബവും വിശ്വാസം இஸ்ரவேலின் தேவனாகிய இயேசுவை விசுவாசித்தார்கள், ഇസ്രായേലിന്റെ ദേവനായ യേശു ക്രിസ്തുവിനെ അവർ വിശ്വസിച്ചു. நம்பினார்கள். വിശ്വസിച്ചു. 6:25 வாசியுங்கள். 25 யோசுவா 6:25 தேவன் என்ன சொல்லுகிறார்? യോശുവ 6:25 പറയുന്നു. பாருங்கள், அதை நாம் தீவிரமாய் கவனிப்போம். നന്നായി നമ്മൾ ശ്രദ്ധിച്ചിട്ട് எடுத்தவங்க வேகமா வாசிங்க. எடுத்தவுடனே வேவு பார்த்த இயேசுவா அனுப்பின ஆட்களை யோசுவா அனுப்பின ஆட்களை தேவ பிள்ளைகளை യോശുവ അനുപ്പിന ദേവ പിള്ളേരെ ராகாப் என்று பேசி மறைத்து வைத்தபடியினால் மறைத்து வைத்து பாதுகாத்தபடியினால் ലാഹാബ് അവരെ മറച്ചു വെച്ചതുകൊണ്ട് அந்த பொல்லாத மனுஷியின் பேர் என்ன? ராகாப். அல்லேலூயா. பாருங்க, அவங்க பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு பொல்லாத மனுஷியா இருந்தார்கள். പഴയ ഇതിലെ ഒരു കൊല്ലാത്ത മനുഷ്യായിട്ടാണ് பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்தார்கள். കൊല്ലാത്ത വാഴകை ജീവിച്ചുകൊണ്ട് ஆனால் വന്നത്. தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். എന്നാൽ ദൈവത്തിന്റെ മേലെ അവർക്ക് വിശ്വാസം இங்கே ഉണ്ടായിരുന്നു. நடந்தது என்ன? ഇവിടെ നടന്നത് എന്താണ്? வாசியுங்கள். വൈക്ക് அவளையும் அவள் தகப்பன் வீட்டார் அனைவரையும் ஆ, அவருக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோட வைத்தான். எல்லாரையும் உயிரோடு காப்பாற்றினான். എല്ലാരെയും ഉയരോടെ വിട്ടു. மற்ற எல்லாரையும் அழித்து போட்டாங்க. എല്ലാവരെയും അഴിച്ചു കളഞ്ഞു. ராகாப் என்கிற
சகோதரியையும் யாக்கோபு என்ற சகோதரியே அவள் சந்ததியையும் அவருடைய பெற்றோர் குடும்பத்தாரையும் அவர்கள் தப்ப விட்டார்கள், அவருடைய சகோதரிகளையும் அவருடைய குடும்பத்தையும் தப்ப விட்டு காப்பாற்றினார்கள், அவரை சகாயிச்சவரை எல்லாரையும் அழித்து போட்டார்கள். எல்லாரையும் அவரை அழிச்சு விட்டோம். அதைத்தான் பழைய ஏற்பாட்டில் உள்ள விஷயத்தை அதுதான் பழைய ஏற்பாடுள்ள விஷயத்தை அநேக ஆயிரம் ஆண்டுகள் கழித்து 1000 ஆண்டுகள் கழித்து எபிரேயர் 11:31 எழுதுகிறார். எபிரேயர் 11:31 எழுதுனாங்க. அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், பாதுகாக்கப்பட்டார். அந்த ராகாப் சாட்சி பெற்றார், சாட்சி பெற்றார். அவள் சாட்சியாய் இருந்தாள், அவள் சாட்சியா இருந்தோம். இயேசுவுக்காக வாழ்ந்தாள், இயேசுவின் வேண்டி அவர் தன்னை அர்ப்பணித்தாள். தன்னை முத்தமாய் அர்ப்பணித்தார். யாக்கோபு 2:25 வசனத்தை வாசிக்கும். யாக்கோபு 2:25 கடைசியான ஒரு புத்தகத்துல கூட இந்த அந்த ராகாப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவசானமா இந்த புத்தகத்தில கூட யாக்கோபு யாக்கோபு 2:25 வாசிக்கிறோம். யாக்கோபு 2:25 வாசிக்கிறோம். கவனியுங்கள், அங்கே என்ன சொல்லுகிறார்? நாம் முடிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். நல்லாയിട്ട് ശ്രദ്ധിക്കൂ. அங்கே சொல்லுகிற வார்த்தை நாம் கவனிப்போம். ശ്രദ്ധിക്കൂ. 2:25 யாக்கோபு. என்று பேசியும் பாருங்க, யாக்கோபு புஸ்தகம் எங்க இருக்கு பாருங்க, புதிய பாட்டுல கடைசி பக்கத்துல இருக்குது யாக்கோபுங்கிற புஸ்தகம். ஆனா யோசுவாங்கிற புஸ்தகம் 5 ஆகமங்கள்ல ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. அங்கே முதல் பகுதியிலே உள்ள புஸ்தகமாக இருக்கிறது. முதல் பகுதியில் புஸ்தகமாயிட்டு அங்கே வாழ்ந்த மனிதனை இந்த கடைசி பகுதியில் இருக்கிற இந்த யாக்கோப்பு சொல்லுகிறார். அங்கே പറഞ്ഞത് ലാസ്റ്റ് அவர் அந்த ராகாபை பற்றி சொல்லுகிறார். ராகாபை പറയുന്നത് அப்போ எவ்வளவு நற்சாட்சி பெற்று இருக்கிறார்கள் பாருங்கள். ஒரு அற்புதமாயிட்டிருക്കുന്നു. ஆண்டவரை விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும், உங்க காரியங்கள் ஜெயமாய் மாறும். காரியங்கள் ஜெயிக்கணும். வாசிங்கள் 2:25 வாசிங்க. தூதர்களை ஏற்றுக்கொண்டு, தூதர்கள் யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற எல்லாரும் ஆண்டவருடைய தூதர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறவர் தான் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவருடைய பிள்ளைகள். பாஸ்டர், சுவிசேஷகர், பிஷப் எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள். நாம் ஆண்டவருடைய தூதர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய தூதர்களாக அங்க என்ன எழுதி இருக்கிறது பாருங்கள். தேவகாரரை கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன சொல்லி எழுதி இருக்கிறது? தூதரை ஏற்றுக்கொண்டார்கள். தூதர்களை ஏற்றுக்கொண்டார். வாசியுங்கள். வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். நீதி உள்ளவராய் மாற்றிவிட்டோம். நீ விசுவாசம் உள்ளவளாய் நீதி உள்ளவளாய் மாற்றிவிட்டாள். விசுவாசம் நீதி உள்ளவராய் மாற்றிவிட்டோம். நன்றா கவனிங்க. எல்லாரும் ശ്രദ്ധിക്കുക. தேவனை நம்பி விசுவாசிக்கும் போது, தேவனை விசுவாசிക്കുന്നതിനാൽ ஆண்டவர் நம்மை நீதி உள்ள ஜாதியாய் மாற்றுகிறார். நம்முடைய குடும்பத்தை நீதி உள்ள குடும்பமாய் மாற்றுகிறார். நீதி உள்ளவராய் மாற்றுന്നു. ஆண்டவர் உன்னை நீதி உள்ள குடும்பமாய் மாற்றுகிறார். ஆண்டவர் நம்மை நீதி உள்ள குடும்பமாய் விசுவாசம் மாத்திரம் தேவை. விசுவாசம் மாத்திரம் நமக்கு. விசுவாசம் நம்மை பரிசுத்தமாக்கிவிடும். விசுவாசம் நம்மை பரிசுத்தமாக்கிவிடும். விசுவாசம் தேவனுக்கு விருப்பமான மனிதனாய் நம்மை மாற்றிவிடும். விசுவாசம் நமக்கு பரிசுத்தமான தேவனுக்கு. விசுவாசத்திலே நம்ம எதையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம எதையும் செய்யணும். விசுவாசத்தினால பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். விசுவாசத்தால பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். விசுவாசத்தினால வீட்டை ஆசீர்வதிக்கணும். அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 காரியம் பார்த்தோம். 2 காரியம் மாத்திரம். ஒன்று பாவமான ராகாப்பை குறித்து பார்த்தோம். ஒன்னு ராகாபினை குறித்து நம்ம கண்டோம். இவள் விசுவாசத்தினாலே பாதுகாக்கப்பட்டாள். இவள் விசுவாசத்தினாலே பாதுகாத்தோம். அவளுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை, அவளுக்கு மாத்திரமல்ல அவங்க அப்பா குடும்பத்தார் எல்லாருக்கும் பாதுகாப்பு. குடும்பத்துக்காரங்க எல்லாருக்கும் வந்தோம். அவங்க அப்பா குடும்பம்னா யாரு? அப்பா குடும்பம் யாரு? அவங்க அப்பாவுக்கு இப்ப 10 பிள்ளைகள் இருந்தா 10 பேரும் பாதுகாக்கப்பட்டாங்க. அப்பாவுக்கு 10 பிள்ளை இருந்தால் அவங்க 10 பேருக்கும். இவளுக்கு சகோதரிகள் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டாங்க. சகோதரிகள் எல்லாம் அவங்க அழிக்கப்படல. அது அழிஞ்சு போயிடுச்சு. வாதை வந்த போது லட்சக்கணக்கான மக்கள் கொரோனாவில் செத்து போயிட்டாங்க. லட்சக்கணக்கான மக்கள் கொரோனாவில் செத்து போய் அவங்க கொரோனாவில் செத்து போட்டாங்க. செத்து போட்டாங்க. ஆமா, கடல் கொந்தளிப்பு வந்த போது, கடல் கொந்தளிப்பு வந்த போது, புயல் வந்த போது, புயல் வந்த போது கடற்கரையில் இருக்கிற அநேக மக்கள் அழிந்து போனாங்க. நிறைய மக்கள் செத்து போயிட்டாங்க. பிரியமானவர்களே, இன்னொரு நாட்டுல பூகம்பம் வந்த போது, இன்னொரு நாட்டில பூகம்பம் வந்த போது அநேக லட்சக்கணக்கான மக்கள் செத்து போயிட்டாங்க. லட்சக்கணக்கான மக்கள் போர் வந்த போது, யுத்தம் வந்த போது, சண்டை வந்துச்சு, சண்டை வந்தோம், அதுலயும் லட்சக்கணக்கான மக்கள் செத்து போயிட்டாங்க. மக்கள் செத்து போய் குண்டு போட்டு வெடிகுண்டு போட்டு அநேகர் செத்து போயிட்டாங்க. வெடிகுண்டு போட்டு நிறைய பேர் நம்மளை கர்த்தர் பாதுகாக்கிறார். கர்த்தர் பாதுகாக்கிறார். என்ன தெரியுமா? நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம், தெய்வத்தை விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறோம். தெய்வத்தின் மேல விசுவாசம் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு
എല്ലാം വേണമെന്ന് നമ്മൾ പറഞ്ഞു. விசுவாசம் இல்லாமல் போனால் വിശ്വാസമില്ലാതെ പോയാൽ எல்லாம் அழிஞ்சு போயிரும் എല്ലാം பிரியமானவர்களே. അഴിഞ്ഞു പോകും. நாம் ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து செயல்பட வேண்டும். മേലിൽ വിശ്വാസത്തെ വെച്ച് മുന്നോട്ട് പോകണം. ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து வாழ வேண்டும். നമ്മൾ ആണ്ടവരുടെ മേലെ വിശ്വാസം വെച്ച് ജീവിക്കണം. ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து ஜெபிக்க வேண்டும். നമ്മൾ ആണ്ടവരുടെ മേലെ വിശ്വാസം വെച്ച് ജീവിക്കണം. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். വിശ്വസിക്കുന്നവർക്ക് എല്ലാം കിട്ടും. உங்களால் எல்லாம் ஆக போகிறது. എല്ലാം ആക പോകും. உங்களால் எல்லா காரியம் ஜெயமாய் மாறும். എല്ലാ കാര്യങ്ങളും ജയമായി മാറും. கவலைப்படாதீங்க, ക്ഷമിക്കാതെ, சோர்ந்து போகாதீங்க. സങ്കടപ്പെടാതെ. உங்களுக்காக தேவன் யுத்தம் செய்வார். നിങ്ങൾക്ക് വേണ്ടി ദൈവം ഒരു യുദ്ധം ചെയ്യും. நீங்க சும்மா இருங்க, നിങ്ങൾ ചുമ്മാ ഇരുന്നാൽ ஜெபம் பண்ணிட்டு சும்மா இருங்க. ചെയ്തിട്ട് ചുമ്മാ ഇരി. அவர் சண்டை போடுவார். അവർ சண்டை போடும். அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். കാര്യങ്ങളെ കാണും. அவர் உங்களுக்காக பெரிய காரியம் செய்வார். നമുക്ക് വേണ്ടി பெரிய കാര്യങ്ങൾ ചെയ്യും. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்வார். നമുക്ക് അത്ഭുതപ്പെട്ട കാര്യങ്ങൾ നടക്കും. உங்களுக்காக தினந்தோறும் அநேக அற்புதங்கள் நடக்கும். ദിവസം തോറും അത്ഭുതങ്ങളെ ചെയ്യും ദേവൻ. கடந்த நாட்களில் நான் செங்கல்பட்டிலிருந்து தூத்துக்குடிக்கு சென்னைக்கு வந்து கொண்டிருந்தேன். കടന്ന നാட்കളിൽ ചെന്നൈയിൽ നിന്ന് ചെങ്കൽപ്പട്ടയിൽ നിന്ന് ചെന്നൈക്ക് செங்கல்பட்டிலிருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருந்தேன். അപ്പോൾ வரும்போது വരുമ്പോൾ ஒரு கார் எனக்கு பின்னாடி வந்தது. ഒരു കാറിന്റെ പുറകെ വന്നത്, வேகமா வந்தது. വേഗമായിട്ട് വന്നത്, முன்னாடி ஒரு சைடு வழியா போய் ஒரு காரை அடிச்சிச்சு. സൈഡ് വഴിയാ പോയി ഒരു കാർ ഇടിച്ചത്. அது ரெண்டு சுத்தி சுத்தி இந்த சைடுல போற காரை ஒரு அடி அடிச்சது. രണ്ട് സുത്തി സുത്തി ഇന്നപ്പോ വരുന്ന കാറിനെ അടിച്ച് கார் அப்படி பிறண்டது. കാരണ്ടി മറിഞ്ഞു പോയി. ஒரு மரத்தடியில போய் விழுந்துச்சு. ഒരു മരത്തടിയിൽ പോയി വീണു. ஆனா என் காருக்கு ஒண்ணாகல. അല്ലെങ്കിൽ കൊണ്ട് ஏன் ஏன் கர்த்தர் என்னை பாதுகாத்தார். കർത്തന്റെ പാദം சுத்தி இருக்கிற காரெல்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்டது. കാറെല്ലാം അടിച്ചു കൊടുക്കപ്പെട്ടത്. ஆனால் என் காருக்கு ஒரு சேதமும் இல்லை. കാർക്ക് ഒരു ഛേദവും ഉണ്ടായിട്ടില്ല. கர்த்தர் பாதுகாக்கிறார். உங்களை கர்த்தர் பாதுகாப்பார். കർത്തർ പാതുകാക്കുന്നുണ്ട്. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ദൈവം ആശ്വസിക്കുന്നുണ്ട്. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். അനുഗ്രഹിക്കുന്നുണ്ട്. நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்கள். സന്തോഷമായി எப்படி இருப்பீங்க? எப்போதும் சந்தோஷமாய் இருப்பீங்க. അങ്ങനെ ഇരിക്കണം. എപ്പോഴും സന്തോഷമായി பிலிப்பியர் 4:4 பிரகாரமாக നാലും പ്രകാരം கர்த்தருக்குள்ள எப்போதும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. നമുക്ക് എപ്പോഴും സന്തോഷമായി கவலைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவார். നമ്മളെല്ലാം ദൈവം നീക്കും. உங்க பாரங்கள் எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. ഭാരങ്ങളെല്ലാം അവരുടെ മേൽ വെച്ചിരിക്കും. நீங்க ஃப்ரீயா தேவனை மாறாதீங்க. നിങ്ങൾ പ്രിയ ദൈവനെ ആശ്വസിക്കും. கர்த்தர் தேவ சமாதானத்தினால உங்களை நிரப்புவார். ദൈവം സമാധാനത്തിൽ ஒன்றே ஒன்று தேவை. ദൈവം നമുക്ക് ആവശ്യം. விசுவாசம் தேவை. വിശ്വാസം നമുക്ക് ആവശ്യം. நம்பிக்கை தேவை. വിശ്വാസം നമുക്ക് ആവശ്യം. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ആണ്ടവർക്ക് മുഖ്യമാനം കൊടുക്കണം. தேவனை வணங்க வேண்டும். ദൈവനെ വണങ്ങ வேண்டும். நம்முடைய கழுத்து ஆண்டவரை வணங்க வேண்டும். നമ്മ കഴുത്ത് ദൈവത്തെ മാത്രം നമസ്കരിക്കുക. ஆண்டவரை நாம் மேன்மைப்படுத்த வேண்டும். ദൈവത്തെ നാം മുഖ്യമപ്പെടുത്തണം. அழிவுக்கும் பொல்லாப்புக்கும் விலைக்கு பாதுகாப்பார். അഴിവെക്കും കൊല്ലാത്തക്കും വിലക്കണം. வேதத்தை இரவும் பகலும் வாசித்தால் ദൈവത്തെ നമ്മ ഇരവും പകലും നമ്മൾ உங்களுக்கு വായിക്കണം. செழிப்பு வருகிறது. നിങ്ങൾക്ക് വിശ്വാസം വരുന്നത്. உங்களுக்கு செழிப்பு வருகிறது. നിങ്ങൾക്ക് ആശ്വാസം വരും. உங்களுக்கு திருப்தி வருகிறது. നിങ്ങൾക്ക് ഒരു തൃപ്തി വരും. நீங்கள் சந்தோஷமான வாழ்வை பெறுவீர்கள். സന്തോഷമുള്ള വാഴ്വയ്പ്പെടും. ஆனால் ஆண்டவரை விசுவாசித்து நாம் அவரை வணங்கினால் അവരെ ആണ്ടവരെ വിശ്വസിച്ച് നമ്മൾ വണങ്ങിയാൽ ஆண்டவர் நித்திய பாதுகாப்பு അവർ தருகிறார். നിത്യമായിട്ട് നമ്മളെ நாம் அழிந்து போகாதபடி நம்முடைய குடும்பத்தை அவர் பாதுகாக்கிறார். നശിച്ചുപോകാൻ നമ്മുടെ കുടുംബത്തെ நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். ആരായിരുന്നു இந்த ராகாப்ப சொல்றதுக்கு காரணம் என்ன? சொல்றது காரணம் என்ன? எப்பேற்பட்ட பாவத்தை உடையவர்களானாலும் എപ്പോഴപ്പെട്ട പാപത്തിലുള്ളവരാണെങ്കിൽ தேவனால் நீதியாய் மாற்றப்பட முடியும். ദേവൻ നന്മയെ മാറ്റാൻ പറ്റും. நீதியாய் மாற்றுவார். നീതിയെ മാറ്റും. பரிசுத்தமாய் மாற்றுவார். ശുദ്ധമായി മാറ്റും. நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். வாழ்க்கையை മാറ്റും. நம்ம உள்ளான மனுஷன்ல ஒரு புது சிகிச்சை உண்டு பண்ணுவார். അവിടെ ഉള്ള മനുഷ്യർക്ക് ഒരു പുതു வாழ்க்கை നമുക്ക് കൊടുക്കും. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ഈശ്വര അനുഗ്രഹിക്കും. ஆண்டவர் இன்றைக்கு பேசிய வசனம் ആണ്ടവർ நமக்கு ഇന്നേക്ക് പറയുന്ന അവസാനം நமக்கு குடும்பத்துக்கு தான், നമുക്ക് நம்முடைய பிள்ளைகளுக்கு தான், നമ്മുടെ പിള്ളങ്ങൾക്ക് താൻ, நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்பத்துக்கு நமக்கு தான் നമ്മുടെ പിള്ളങ്ങൾക്ക് നമ്മുടെ കുടുംബത്തിന് നമ്മൾക്ക് താൻ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்வார். നമുക്ക് അറിയാൻ വയ്യാത്ത കാര്യങ്ങൾ விசுவாசத்தினால் பெரிய காரியம் செய்வார். വിശ്വാസത്തിലെ വലിയ அநேக കാര്യങ്ങൾ அற்புதங்கள் நடக்கும். വലിയ കാര്യം അത്ഭുതങ്ങൾ ചെയ്യും. நம்ம எல்லாரும் கண்களை முடிச்சோம். എല്ലാ കണ്ണുകളെയും കൂടാ. நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். അല്ലാണ്ടവരെയും നമുക്ക് സ്തോത്രം. ஒவ்வொருவரையும் தொடும். ഒരുവരെയും തൊടും. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ഒവരെയും ആശീർവദിക്കും. இந்த ராகாப்பை நீர் நீதிமானை மாற்றினது போல രാഘവൻ നീതിമാനാക്കിയത് പോലെ இங்க இருக்கிற எல்லாரையும் நீதிமான்களாய் மாற்றும். ഇங்கே ഇരിക്കുന്നവരെ എല്ലാവരെയും നീതിമാനാക്കി நீதியின் பாதையில நடத்தும். നീതിயின் പാതയിൽ നടത്തും. விசுவாசத்துல இன்னும் பெருக பண்ணும். വിശ്വാസം ഇനിയും മേന്മയായി വരും. விசுவாசத்தினால் எல்லா காரியம் ஆகும். എന്റെ വിശ്വാസത്തിന് എല്ലാ കാര്യവും அந்த സാധിക്കും. காரியத்தை உடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்ணும். എല്ലാ കാര്യത്തിൽ പിള്ളങ്ങൾക്ക് കൊടുക്കും. என்ன விருப்பத்தோடு வேண்டுதலோடு வந்திருக்கிறார்களோ എന്നെ ആഗ്രഹത്തോടെ വന്നിരിക്കുന്നുണ്ടോ அந்த விண்ணப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடும். அந்த അപേക്ഷകളെല്ലാം നീ കേൾക്കും. அவர்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் மாறட்டும். ഇരിക്കുന്ന കഷ്ടങ്ങളെ നീ മാറ്റും. எல்லா தோல்விகளும் நீங்கி போகட்டும். എല്ലാ തോൽവികളും നീങ്ങി പോകട്ടെ. அவர்களுக்கு இருக்கிற வியாதிகள் நீங்கி போகட்டும். ഇരിക്കുന്ന വ്യാധികളെല്ലാം മാറി பொல்லாப்புகள் நீங்கி போகட்டும். അല്ലാത്തത് മാറിപ്പോകട്ടെ. பிசாசு செய்திருந்த
நான் செய்த செயல்கள் எல்லாம் மாறி போகட்டும். தேவன் இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும். தேவன் இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்யும். பிள்ளைகளுக்கு நன்மைகள் உண்டாகட்டும். பிள்ளைகளுக்கு நன்மைகள் உண்டாகட்டும். வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வதிக்க வேணும். இவர்கள் மேல் வீட்டின் மேல் ஆசீர்வாதம் தங்கட்டும். இந்த குடும்பத்தின் மேல் ஆசீர்வாதம் தங்கட்டும். நீதியின் கிரியை செய்வீராக. நீதியின் கிரியை செய்யட்டும். ஆசீர்வதிப்பீராக. அனுகிரகிக்கும். இன்றைக்கே ஆசீர்வதித்து நடத்தும். இன்னைக்கு அனுகிரகித்து நடத்தும். இந்த செய்திகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதமாகட்டும். ட்ரூ காட் டிவில கேட்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். டிவியை காணுற எல்லாருக்கும், வலைதளத்தில் கேட்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கேட்கிற எல்லாருக்கும், Facebookல பார்க்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். Facebookல பார்க்கிற எல்லாருக்கும் அனுகிரகிக்கப்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஜெப வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக. அனுகிரகிக்கும். கட்டப்படுவதாக. கட்டப்படுவதாக. இந்த ஜெப வீடு இன்னும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்னும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே பாஸ்டர் ஜோசப் அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே பாஸ்டர் ஜோசப் ஆசீர்வதியும். சூசன்னா அவர்களை ஆசீர்வதியும். சூசன்னாவை ஆசீர்வதியும். பிள்ளைகளை விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதியும். விசுவாச பிள்ளைகளை அனுகிரகிக்கும். இன்னும் மேன்மைப்படுத்தும். இன்னும் மேன்மையாக்கும். காரியங்களை ஜெயமாய் மாற்றும். அவர்கள் ஜெயமே மாற்றும். விரோதமாய் இருக்கிற சாபத்தீடான மக்களை கர்த்தர் அப்புறப்படுத்தும். சாபக்கடனுக்கு மாற்றினா பிள்ளைகளை அப்புறப்படுத்தும். எதிராக இருக்கிற சத்துருக்களை அப்புறப்படுத்தும். சத்துருக்களை மாற்றி கொடுக்கும். எல்லா தீமைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடும். தீமையானவர்களை எல்லாம் நீக்கி மாற்றும். ஆசீர்வதிப்பீராக. அனுகிரகிக்கும் இயேசுவா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. God bless you. ஒரு பாட்டு பாடுங்க காணிக்க. இருப்போம் ஆண்டவருக்காக காணிக்கிறேன். ஆசாமா இது ஒரு பாடல். கர்த்தர் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். மேலே மேலே ஆசீர்வதிப்பார். உயர்த்திடுவார். மேலே ஆசீர்வதிப்பார். உயர்த்திடுவார். கர்த்தர் உன்னை மேன்மேலும்
மனுஷன் பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நன்மையான இந்த காலைகளுக்காக நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் நாங்கள் செபிக்கிறாச்சா ஆண்டரே. வருகிற பிள்ளைகளே துரிதமாக ஆண்டரே வருகிற நாட்களே கொண்டு வர தேவனாய கர்த்தரை உதவி செய்யுங்க. அது மாத்திரம் இல்லை, பாலுக்கு உடம்பு சரியில்லை, அதை விட எங்கள் சித்தி பாத்ரூம் வழிக்கு விதிட்டாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பாஸ்ட் நம்ம 2 பேருக்காக ஜெபம் பண்ணோம். பாலுக்காக அவர் சரீரத்தில் நல்ல சுகத்தை கிடைக்கணும், அதே போல் சித்தி யசோதாமாவுக்காக நல்ல சுகத்தை கிடைக்கணும். பாசமாக ஜெபம் பண்ணணும். சோத்ரம் சோத்ரம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஆமென் ஆமென். சோத்ரம். ஆமென். சோத்ரம். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பாலுக்காக செபிக்கிறோம் ராஜா. நல்ல சுகத்தின் பலத்தை கொடுங்க. சோத்ரம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே வச்சு காணிக்க வச்சு ஆமென். சோத்ரம் சோத்ரம். நல்ல வார்த்தைகளை கேட்க ஆமென் ஆமென் ஆமென். பிஷமா ஆசீர்வதிங்க. ஆமென் ஆமென். சோத்ரம். ஆமென் ஆமென் ஆமென். ஆமென் 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 ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உறவுகளே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் விசேஷமாக இன்றைக்கு ஆராதனைக்கு வந்த அத்துணை கர்த்தருடைய பிள்ளைகளோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா.